ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன் எல்லாருக்கும். என்ன அசைன்மெண்ட்? பட் லாஸ்ட் செஷன் வந்து டாப்பிக்கே வந்து வாஸ் டிசைன்ட் டு ஆன்சர் வேரியஸ் queries raised by you. ஒரு கம்பெனியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ பேரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரே எக்ஸல் ஷீட்டில் மூணுத்தையும் காமிச்சு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எப்படி அதில் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஆல் ஆஃப் யூ ஆல்சோ participated very well, and I gave you the assignment. And the assignment sheet எல்லாருக்கும் வந்ததா next day? Yes sir. Any answers? Yeah, வந்துச்சு. Okay. Agni Sharman. Okay. After a long time. Okay. Fine. So எவ்வளவு பேர் ட்ரை பண்ணீங்க? அந்த உங்களோட அதை ஒரு மாடலா வச்சுட்டு நீங்க நம்பர் டைப் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா ஃபுல்லா? Yes sir. Yeah. Okay. So அதுல ஏதாவது டவுட்ஸ்லாம் இருக்கா? Okay. இல்ல சார். இல்லையா? அதே மாதிரி உங்க கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை அந்த மாடல்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அது அசைன்மெண்ட் நம்பர் 2. At least any one person. Yeah, நான் பண்ணேன் சார். என்னோட இருக்கு. யார் இது? இது அருண் ராமசாமி, பர்பிள் பாத். அருண் ராமசாமி. ஓகே. சோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கா அருண் ராமசாமி? அது பண்ண உடனே வந்திருக்கு. ஓகே, ஃபைன். ஆனா நிறைய இது நான் யூஸ் பண்ண முடியல பிகாஸ் இந்த சர்வீஸ் ஓரியன்டட். ஆனா எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் போட்டு வச்சிட்டேன். அத வரைக்கும் போட்டு பார்த்துட்டீங்க. ஓகே, ஃபைன். So Arun, like all the classes, we will interact a lot. Yeah. So that classes will be interesting. Okay. Agni Sharman and Srinivasan, please start interacting a lot. Okay. Okay, fine. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, அப்புறம் சில queries என்னன்னா கொஞ்சம் பேக்ரவுண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த ஒரு ஷீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. இப்போ டிரான்சாக்ஷனை வச்சுட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அதில் 2-3 திங்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு புரிஞ்சிருக்கும். ப்ராஃபிட் நம்பர் வேறவா இருக்கும், ஆனால் கம்பெனியில் இருக்கிற கேஷ் வேறையா இருக்கும். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அது வந்து டெட்டாஸாக இருக்கலாம், இல்லை இன்வென்ட்ரியாக இருக்கலாம். ஸோ அது பேரலாக அனலைஸ் பண்ண போது உங்களுக்கு தெரியும் ப்ராஃபிட்டுங்கிறது வேற, கேஷ் பேலன்ஸ்ங்கிறது வேற. அதனால தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ 3 போட்டு காமிச்சேன். ஓகே. அதில் இன்னும் ஒரு டெப்த் உங்களுக்கு கொண்டு வரதுக்காக இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் அட்டன் பண்ண போகிறேன். என்னன்னாக்கா அதே ஒரு தடவை நம்ம திரும்பி பார்க்க போகிறோம். பட் ஒவ்வொரு என்ட்ரிக்கு முன்னாடி அது என்ன எஃபெக்ட் இருக்குன்னு அனலைஸ் பண்ணிட்டு அதை டைப் பண்ண போகிறோம். டு சம் எக்ஸ்டென்ட் ரெப்பிட்டேஷனாக இருக்கலாம், பட் தர் பி லாட் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் லேர்னிங். ஓகே. Please participate like last week. Okay. Okay. So, அதாவது நம்ம P&L பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ போறதுக்கு முன்னாடி சில பேக்ரவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் யூ டேக் அ பிசினஸ். Okay, you talk about business. Now all of you are doing the business. Take business as a whole. This is first point you should understand. All of you are doing a business. Second, business அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்? ஒரு பிசினஸ்ல என்ன நடக்கும்? Any answers? Incoming, outgoing. Incoming, outgoing. Okay. So அதை எப்படி சொல்லலாம்? அது that is called transactions. So business அப்படிங்கிறது nothing but a group of transactions. அந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல இருந்தா ஃபினான்ஷியல்ஸ் ரெடி பண்ண போறோம் நம்ம. So group of transactions. Now
நீங்க இந்த என்டையர் டிரான்சாக்ஷன் பாருங்க. ஒவ்வொரு பிசினஸ் இப்போ ஸ்ரீனிவாசன் உங்க பிசினஸ்ல எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு 1 இயர்க்கு அப்ராக்சிமேட்லி சொல்லுங்க. எப்படி சார் இன்கமிங் அவுட்கோயிங் எப்படி சொல்றீங்க சார்? டிரான்சாக்ஷன்ங்கிறது என்ன? டிரான்சாக்ஷன்னா என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதாவது கிரெடிட் டெபிட் அப்படி. கிரெடிட் டெபிட் அக்கவுண்டிங் லாங்குவேஜே விட்டுடுங்க. டிரான்சாக்ஷன்ங்கிறது என்ன? பிசினஸ்ல நடக்கிற விஷயங்கள், கேஷ் சம்பந்தமானது. என்னென்ன? சேல், பர்ச்சேஸ். அப்புறம் வேற என்ன இருக்கும்? எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ். வெரி குட். அப்புறம் வேற என்ன இருக்கும்? Arun, you can also join. Yeah, savings and investments. Investments இருக்கும். Yeah. So it's all only transactions. Every day there are some transactions. That is only is happening in the business. Okay. Salary pay பண்றீங்க, rent pay பண்றீங்க, ரெண்ட்க்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, ஸ்டாஃப் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, அசெட்ஸ் வாங்குறீங்க, லோன் வாங்குறீங்க. Miscellaneous expenses. Miscellaneous expenses. Okay. Miscellaneous expenses. Staff welfare expenses. Like telephone expenses. Telephone and the bills, all that. Yeah. Introduce yourself, please. I'm Dr. Deepa here from VIT. Deepa. Okay. Thank you, Deepa. Yeah. Come on, Deepa. What other transactions can be there? What I got and was in my mind was miscellaneous expenses. General expenses, which comes under an organization. Yeah. After that, okay. Paying salary, tax. Excellent. From purchase பண்றீங்க, purchase returns sometimes வரும். அது ஒரு transaction தான். கரெக்ட்டா? Yeah, purchase return, sales return. Exactly. Sales discount returns. Received, discount allowed. Exactly. ஒரு பேங்க் கேஷ் எடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க, அதுவும் ஒரு டிரான்சாக்ஷன் தான். பேங்க்ல இருந்து கேஷ் வித்ட்ரா பண்றீங்க, அதுவும் ஒரு டிரான்சாக்ஷன் தான். இல்லையா? Yes, yes. எக்ஸாக்ட்லி. மாதிரி சேல் வந்து கடனுக்கு சேல் பண்றீங்க, அது ஒரு டிரான்சாக்ஷன். அப்புறம் கஸ்டமர்ட்ட பணத்தை வாங்குறீங்க, அது ஒரு டிரான்சாக்ஷன். So if you take business, it is nothing but a group of transactions. Okay. So next thing, இது வந்து ஃபண்டமெண்டல். எவ்வளவு டிரான்சாக்ஷன் இருந்தாலுமே ஓகே, அதை பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியில தான் வரும். எந்த டிரான்சாக்ஷன் நீங்க அனலைஸ் பண்ணாலும் அதெல்லாம் குரூப் பண்ணா 4 டிரான்சாக்ஷன் மேல அது வராது. 4 கேட்டகரி தான் அது. இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசெட்ஸ், லைபிலிட்டிஸ். இதுதான் எல்லா டிரான்சாக்ஷனையும் இந்த 4 கேட்டகரியிலையும் நீங்க அடக்கிடலாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. That's why accounts has become very simple. Any transaction சொல்லுங்க. It can be income or expense, assets or liabilities. இந்த 4 கேட்டகரி தவிர எதுவுமே கிடையாது. ஓகே. இப்போ நீங்க ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லுங்க, அது எந்த கேட்டகரியில வருதுன்னு சொல்லலாம். பேங்க் சார்ஜஸ். பேங்க் சார்ஜஸ் கரெக்ட்டா? ஸ்ரீனிவாசன், இது என்ன கேட்டகரியில வருது? இன்கமா, எக்ஸ்பென்ஸா, அசெட்டா, லைபிலிட்டியா? எக்ஸ்பென்சஸ். எக்ஸாக்ட்லி, அவ்வளவுதான். சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். சேல்ஸ் எதுல வருது? டிரான்சாக்ஷன். இன்கம். பர்ச்சேஸ் எதுல வருது? எக்ஸ்பென்சஸ். பியூட்டிஃபுல். நீங்க அருண்? லோன் வாங்குறது, கடன். லோன் வாங்குறது, அது எதுல வருது? லைபிலிட்டிஸ். பியூட்டிஃபுல். ஹலோ. சோ இந்த 4ல வராத ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். வரவே வராது. டாக்ஸ் என்னது? Expense liabilities. எக்ஸ்பென்ஸ் ஆர்ல முதல்ல லைபிலிட்டியா இருக்கும், அப்புறம் அது எக்ஸ்பென்ஸ் ஆயிடுது. அப்புறம் இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்ஸ். Goodwill. And depreciation, sir. Depreciation is expense. Goodwill is there, sir. Goodwill is an asset. Insurance. Expense. Sir, subsidy, sir. Subsidy, income. Subsidy. Income. Okay.
Clear? Any transaction you try, this will come under only these 4 heads. வேற யாராவது இன்னும் ஒரு டிரான்சாக்ஷன் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 4ல வராத ஒரு டிரான்சாக்ஷன் கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்க பிசினஸ்ல இருந்து சொல்லுங்க. Drawings, capital. கேபிட்டல் எது? கேபிட்டல் எதுல வரும்? லைபிலிட்டி. நீங்க கேட்கலாம் சார் கேபிட்டல் எப்படி சார் லைபிலிட்டி வருங்களா? நீங்க வேற பிசினஸ் வேற. பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஓனர் பணம் கொடுத்தா அது பிசினஸுக்கு லைபிலிட்டி தான். எல்லாருக்கும் இந்த கன்ஃபியூஷன். அதனால தான் நான் வந்து கேபிட்டல் தனி ஹெட்டிங்கே போடல. கேபிட்டல் இஸ் ஆல்சோ லைபிலிட்டி ஃபார் த பிசினஸ். நான் வேற எது? வாரா கடன். வாரா கடன். கடன் கொடுத்துட்டு வரல இல்லையா? அது உங்களுக்கு வரவா செலவா? எக்ஸ்பென்ஸ். செலவு. ரிட்டன் ஆஃப், ரைட் ஆஃப் தானே அது. அவ்வளவுதான் சார். அது that is an expense. Sir, there is another name called sales return, purchase return, return inwards, return outwards. ஆமா, சேல்ஸ் ரிட்டர்ன் எதுல வரும்? So அந்த கான்செப்ட் return also mean சேல்ஸ் வந்து இன்கம். சேல்ஸ் வந்து இன்கம். ஓகேவா? சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஸ். மாதிரி பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ங்கிறது இன்கம். ஆர் எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணி காமிக்கணும். அவ்வளவுதான். ஆப்போசிட் எஃபெக்ட். சேல்ஸ் ரிட்டர்ன்ல அந்த ப்ராடக்ட் நமக்கு வந்துருது. will it not get onto the assets? இன்வென்டரியில போகாது. சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்றீங்க. ஓகே. அப்போ assets come back to us. சேல்ஸ் வந்து இன்கம். சேல்ஸ் ரிட்டர்ன்ங்கிறது சேல்ஸ் ரிட்டர்ன்ங்கிறது இன்கம் லெஸ் ஆகும் உங்களுக்கு. சேல்ஸ் வந்து 1 lakh போடுறீங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் 10,000 வந்துனா சேல்ஸ் will become 90. Again it is income. Okay. ஓகே. யா. சோ இந்த 4 கேட்டகரியில வரும். இது என்ன கேட்டகரி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்களே அக்கவுண்ட் ஃபுல்லா பண்ணலாம். இது நான் வந்து லாஸ்ட் வீக் உங்களுக்கு சொல்லல. ஏன்னா அதை நடத்திட்டு இதை நடத்தலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இப்போ யூ கேன் அப்ரிஷியேட் திஸ். ஓகே. சரி, லாஸ்டா இன்னும் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லுங்க. அதோட அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம் நம்ம. நல்லா கவனிங்க. இதை இன்னும் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லுங்க. ஈக்விட்டி. ஈக்விட்டி. ஈக்விட்டிங்கிறது என்ன? கேபிட்டல் தானே. ஆமா. அது லைபிலிட்டி. ஈக்விட்டிங்கிறது என்னது? பிசினஸ் வந்து யார்கிட்டயோ பணம் வாங்குறது. கரெக்டா? எஸ் சார். டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் இது யார் சொன்னது? அருணா? தர்மா. தர்மா சொல்லுங்க. டெப்ரிசியேஷன் எதுல வரும்? நீங்களே சொல்லுங்க. எக்ஸ்பென்சஸ். could be expense. You are right, it is expense only. Thank you sir. Okay, excellent Dharma. I think you got 90% of the fundamentals. இது புரிஞ்சதுனா போதும். இந்த டிரான்சாக்ஷன் வந்து 4 கேட்டகரியில தான் வரும். இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசெட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ். அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிடணும். அடுத்தது இந்த ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண உடனே 2 தான் மெயின் ஸ்டேட்மெண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வச்சு நீங்க ரெடி பண்ண போறீங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இதுதான் வந்து எந்த டிரான்சாக்ஷன் இருந்தாலும் இதுல தான் எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல எஃபெக்ட் இருக்கும், இல்ல பேலன்ஸ் ஷீட்ல எஃபெக்ட் இருக்கும். இல்ல சம்டைம்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் மொத்தத்துல எஃபெக்ட் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு பாதி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல ஒரு விஷயம் பேலன்ஸ் ஷீட்ல வரும். இதுல தான் எஃபெக்ட் இருக்கும். இதெல்லாம் கன்வர்ஜ் இன்டு தீஸ் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். கேஷ் ஃப்ளோங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம ரெடி பண்றது. So don't confuse about cash flow right now. But இந்த டிரான்சாக்ஷன்ல இருந்து வருது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வரலாம், பேலன்ஸ் ஷீட்ல வரலாம். அதுக்கு சின்ன ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ யாராவது ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது டிரான்சாக்ஷன் சொல்லுங்களா? எனி ஒன் டிரான்சாக்ஷன். பேங்க் இன்ட்ரெஸ்ட். பேங்க் இன்ட்ரெஸ்ட். ஓகே. இப்போ இன்ட்ரெஸ்ட்ங்கிறது முதல்ல இதுல வரும். இன்கம் வருமா, எக்ஸ்பென்ஸ் வருமா, அசெட் வருமா, லைபிலிட்டில வருமா? எக்ஸ்பென்ஸ் சார். எக்ஸ்பென்ஸ்.
அப்ப எக்ஸ்பென்ஸ்ங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஐட்டமா பேலன்ஸ் ஷீட் ஐட்டமா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சார். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். ஆனா டபுள் என்ட்ரின்னு பேர். அதோட இன்னொரு எஃபெக்ட் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்றதுனால பேங்க் பேலன்ஸ் கம்மியாகும் இல்லையா? ஆமா சார். ஸோ இட் வில் ஹேவ் எஃபெக்ட் ஆன் இன் எக்ஸ்பென்ஸ் அண்ட் அசெட். ரெண்டுத்துலயும் வரும். அசெட்டுங்கிறது பேலன்ஸ் ஷீட்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் நான் இங்க போடுறேன். Every transaction has got two aspects. அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னது? ரெண்டு. ஒன்னு எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் ஆறுது, இன்னொன்னு பேங்க் பேலன்ஸ் கம்மியாகும். இதான் ரெண்டு எஃபெக்ட். ஓகே, ஆர் யூ கிளியர் வித் திஸ்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இப்போ அந்த இன்கம் எக்ஸ்பென்ஸ் அசெட் லயபிலிட்டிஸ்ல அந்த ரெண்டு இந்த நாளை வந்து அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள வந்து இது பண்ண முடியுமா, கேட்டகரைஸ் பண்ண முடியுமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வரும், பேலன்ஸ் ஷீட்ல வந்து அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ் வரும். அதுதான் அடுத்த பாயிண்ட். நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. அடுத்த பாயிண்ட் அதான். ஓகே ஓகே, that is the next point. Okay, thank you. So now that you asked, we'll go to the next point. இந்த நாலு கேட்டகரிய, கேட்டகரி 1 எக்ஸ்பென்ஸ், கேட்டகரி 2 இன்கம், கேட்டகரி 3 liabilities, கேட்டகரி 4 அசெட். அவ்வளவுதான். இந்த நாலு கேட்டகரி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து உட்காருது. ஓகே அருண், இது எதுக்கு சார்? ஒரு ஜஸ்ட் இது காஸ்மெட்டிக் இது சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். நீங்க இப்போ ஃபிக்ஸட் அசெட், இன்வெஸ்ட்மென்ட், ரிசீவபிள், இன்வென்டரி, பேங்க் பேலன்ஸ், நீங்க இங்க கரண்ட் லைபிலிட்டின்னு கொடுத்திருக்கீங்க. அப்போ அசெட்ஸ்ல வந்து கரண்ட் அசெட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் அண்ட் இன்வென்டரி கேன் கம் இன் தட், ரைட்? கரெக்ட் கரெக்ட், அப்சல்யூட்லி, யூ ஆர் 100% கரெக்ட். Thank you sir, just thought of very good. நெக்ஸ்ட் ஷீட்ல அந்த மாதிரி தான் கொடுத்திருக்கேன் நான். இந்த ஷீட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த நாலு கேட்டகரி இப்படி தான் வருது உங்களுக்கு. எக்ஸ்பென்சஸ் ஒரு கேட்டகரி, இன்கம் இஸ் செகண்ட் கேட்டகரி, liability is third category, or assets is fourth category. எந்த டிரான்சாக்ஷன் எடுத்தாலும் இந்த நாலு கேட்டகரியில வந்துரும் உங்களுக்கு. ஆனா இது ரெண்டுத்துல நம்ம அக்கவுண்ட்ஸ் கரெக்டா பண்ணிட்டோமா இல்லையான்னு எதை வச்சு தெரியும்னா பேலன்ஸ் ஷீட். இந்த கேள்வி உங்களை கேட்கிறேன், நம்ம அக்கவுண்ட்ஸ் கரெக்டா பண்ணிருக்கோமா இல்லையா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் அக்கவுண்ட் பண்ணோம்னா பேலன்ஸ் ஷீட் சொல்லுங்க சார். என்னன்னா ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட் டாலி ஆகும். பேலன்ஸ் ஷீட்டும் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்டும் டேலி ஆகும். பேலன்ஸ் ஷீட் டாலி ஆகணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டாலி ஆகாது. அது ஆல்வேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். You will have net profit. கரெக்ட். அருண், பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் என்ன ஆகும்? இன்கம் அதிகமா இருக்கும், எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கும். அதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பேலன்சிங் ஃபிகர் வரும். ஆனா பேலன்ஸ் ஷீட் should always tally for every transaction. Correct sir. Okay, now ஏதா ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். I will tell you how it matches. Before just I think ஒரு very basic cosmetic question சொல்லுங்க. நம்ம அசெட் அண்ட் லைபிலிட்டின்னு சொல்றோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்றோம். இதுல எதுக்கு இந்த அது திஸ் ஆர்டர்? நீங்க எக்ஸ்பென்ஸ் லெஃப்ட் கொடுத்திருக்கீங்க, இன்கம் ரைட் கொடுத்திருக்கீங்க, லைபிலிட்டிஸ் லெஃப்ட் கொடுத்திருக்கீங்க, அசெட் ரைட் கொடுத்திருக்கீங்க. நிறைய புக்ஸ்ல வந்து ஐ ஹவ் டன் தி அதர் வே. நிறைய பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். ஓகே, எப்படி வேணா பண்ணலாம் அருண். நீங்க இன்கம் மேல போட்டு கீழ எக்ஸ்பென்ஸ் போடலாம். இது வந்து இந்த கிளாஸ்ல உங்களுக்கு அந்த நாலு புரியறதுக்காக அந்த மாதிரி கொடுத்திருக்கேன் நான். ஓகே, காட் இட். முதல்ல இன்கம் போடலாம், கீழ எக்ஸ்பென்ஸ் போடலாம், ஹரிசான்டல் ஃபார்மேட், வெர்டிகல் ஃபார்மேட் எல்லாமே இருக்கு. Yeah, okay, but the credit has to come in the right side, debit has to come in the left side. அப்படி எல்லாம் கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. not necessary. இன்கம் மேல எக்ஸ்பென்ஸ் கீழ கொடுக்கறோம், அது ரைட் லெஃப்ட்டே கிடையாதே. Okay, got it.
ஓகே, நான் கிரெடிட் டெபிட்குள்ளே உங்களை எடுத்துன்னு போல நான் இப்போ. இல்ல நான் அந்த லெட்ஜர்ல ஐ திங்க் ஐ ஸ்டடி credit should be in the யா யூ ஆர் ரைட். இன்கம் இஸ் கிரெடிட், எக்ஸ்பென்சஸ் டெபிட். ஓகே, நான் கிரெடிட் டெபிட் எடுத்துன்னு போனா அது தனியா போகும். இது வந்து சிம்பிளா பிராக்டிகலா உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் புரிய வைக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த 4 கேட்டகரி இதுல வந்துடுது. நவ் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இந்த பேலன்ஸ் ஷீட் நமக்கு டேலி ஆகணும். அப்போ தெரியும் உங்களுக்கு, சார் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகணுங்கிறீங்க, அப்போ P&L வந்து டேலி ஆகாது. அப்போ P&Lக்கும் பேலன்ஸ் ஷீட்க்கு எப்படி லிங்க்னா, இங்க ப்ராஃபிட் போட்டிருக்கேன் பாருங்க, P&L ப்ராஃபிட்னு போட்டிருக்கேன் தெரியுமா? you are able to see இதுதான் பேலன்சிங் ஃபிகர். P&L இருக்கிற சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட் இது. அது வந்து இங்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல வந்து உட்காரும். இதான் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட். அதனால இதுல டேலி ஆகாட்டா கூட அதுல டேலி ஆகணும் பேலன்ஸ் ஷீட்ல. ஓகே, இது வரைக்கும் கிளியரா? குயிக்கா ஒரு தடவை ரிவ்யூ பண்றேன், இன்னைக்கு டீச் பண்ணேன். சொல்லுங்க. ப்ராஃபிட்ட வந்து லையபிலிட்டிஸ்ல வைப்போமா ரிசர்வ் சர்ப்ளஸ்ல? ஏன் லையபிலிட்டில வைக்கிறோம் அப்படின்னாக்க, அது யாருக்கு சொந்தம் ப்ராஃபிட்? ப்ராஃபிட் வந்து ஓனர். ஓனருக்கு தான் ப்ராஃபிட். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பிசினஸ் வேற, ஓனர் வேற. இப்போ கேபிட்டல் நம்ம லையபிலிட்டி தானே வைக்கிறோம் அருண்? அண்டர்ஸ்டுட். ஆமா சார், யா கேபிட்டல் லையபிலிட்டி தான். அப்ப ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் என்ன கேபிட்டல் மாதிரி தான், அதுவும் ஓனருக்கு தான் கொடுக்கணும் நம்ம திருப்பி. ஓகே, got it. அதனால லையபிலிட்டில வரும். சார் இன்னொரு தடவை சீக்கிரம் இன்னைக்கு நடத்தணும் சொல்லிருங்க சார், நான் இப்பதான் வந்தேன். என்னென்ன சார் இன்னொரு தடவை குயிக்கா இன்னைக்கு நடத்துனது ஒரு தடவை பாத்துருங்க. ஷூர். உங்க நேம் ப்ளீஸ்? ஆனந்த் சார். ஆனந்த். லாஸ்ட் செஷன் வந்தீங்களா ஆனந்த்? வந்தேன் சார். ஓகே ஃபைன். அசைன்மென்ட் பண்ணீங்களா? ஜஸ்ட் ஒரு பண்ணிருக்கேன் சார், கம்பெனில இருக்கேன். சரி சொல்லுங்க அருண். சார் இப்போ லாஸ்ட்ல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது எங்க சார் பேலன்ஸ் ஷீட்ல எங்க சார் காமிக்கும்? ப்ராஃபிட் அது லாஸ் என்ன ஆகும்? லாஸ்ங்கிறது நெகட்டிவ். ஓகே, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல மைனஸா காமிக்கும், அவ்வளவுதான். ஓகே ஃபைன் சார். கேபிட்டல் கம்மியா இருக்குது, ப்ராஃபிட்னால கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது, லாஸ்னால கேபிட்டல் கம்மியா இருக்கு. அல்டிமேட்லி கேபிட்டல் அப்படிங்கிறது ஓனருக்கு வேண்டியதுங்க, ப்ராஃபிட்டும் ஓனர் கொடுக்க வேண்டியது. பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஓனரும் ஒரு அவுட் சைடர் தான் அக்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதான் லையபிலிட்டி. சொல்லுங்க. இன்னொரு விஷயம், கேபிட்டல் அண்ட் ப்ராஃபிட் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ்ங்கிறது சொல்லுங்க. டிராயிங்ஸ்ங்கிறது என்ன? கேபிட்டல்ல இருந்து தானே எடுக்கிறீங்க. ஆமா சார். அது என்ன பண்ணும்? கேபிட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணலாம், இல்ல அசெட் சைடுல டிராயிங்னு போடலாம். ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது உங்ககிட்ட திருப்பி வரணும். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. கேபிட்டல்ல இருந்து கம்மி பண்ணி காமிக்கலாம், இல்ல அசெட் சைடுல டிராயிங்ல காமிச்சுனா கம்பெனி உங்ககிட்ட திரும்பி வாங்கணும். அதை கம்பெனி கடன் கொடுத்து வாங்குற மாதிரி அது அசெட், அது கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஓகே, சோ கம்பெனி கடன் கொடுத்திருக்குது. சோ that will be in the asset account receipt. It's loan given. Okay. Loan given. Loans கூட assets தான். நீங்க loans கொடுத்தீங்கன்னா அது வந்து assets. Okay. And where do we show if the loan has been returned? Loan is reserved. Loan returned. இல்லையா? Yeah, I have, for example, I have taken a loan from the firm, and now I gave the loan back, principal amount. Okay, you take a loan, for example, 10,000 you have taken a loan. Businessல அசெட்டா காமிக்கிறது இது. நீங்க ரீபே பண்ணிட்டீங்கன்னா அந்த லோன் ஜீரோ ஆயிட போகுது, அவ்வளவுதான். ஓகே, எங்க கேப்சர் பண்ணுவோம் has it been repaid னு? அதுதான் டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ட்ரி வரும் உங்களுக்கு. ஓகே, இது லோன் திருப்பி வந்துரும். இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் நான் இப்படி சொல்றேன். பேங்க் பேலன்ஸ் 10,000 இருக்கு. ஓகே, நீங்க லோன் வந்து அதுல 5,000 கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ பேங்க் பேலன்ஸ் 5,000 ஆயிடும். ஓகே, காட் இட். இப்போ லோன் திருப்பி கொடுக்குறீங்க, என்ன ஆகும்? லோன் ஜீரோ ஆயிடும், பேங்க் பேலன்ஸ் 10,000 ஆயிடும். ஓகே, காட் இட். யா, புரியுது இல்லையா? So always there will be two entries.
Either Exactly. between these four columns. Between these four columns. Exactly. There will be two effect. Two effects. Two. This is called double entry accounting னு பேரு. Okay. லோன் திரும்பி வரும், கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு எஃபெக்ட். சப்போஸ் நீங்க லோன் வாங்குறீங்க, லைபிலிட்டி கிரியேட் ஆகும், ஆனா பேங்க் உள்ள பணம் வரும். ரெண்டு எஃபெக்ட். ஓகே, இப்போ ஒருத்தர் கேட்டார், நீங்க நடத்துனது ஒரு தடவை குயிக்கா சொல்லிடுங்கன்னார். ஒரு தடவை குயிக்கா சொல்லிடுறேன். ஆனந்த் கவனிக்கிறீங்களா? ஆனந்த், ஆனந்த், okay, now for the benefit of everybody, so you are doing the business அப்படிங்கிறது nothing but group of transactions. ஒரு பிசினஸ்ல 100 டிரான்சாக்ஷன் இருக்கலாம், 1000 டிரான்சாக்ஷன், மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனா அது எல்லாமே இந்த 4 கேட்டகரியில வந்துடும். இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசெட்ஸ், லயபிலிட்டிஸ். இந்த 4 கேட்டகரியை வச்சு ப்ரிப்பேர் பண்றது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். அதுதான் இங்க காமிச்சிருக்கேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஸோ அக்கௌண்ட்ஸ் கரெக்டா பண்றோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் ஷுட் டேலி. ப்ளீஸ் ரிமெம்பர், பேலன்ஸ் ஷீட் டு டேலி. இதுதான் வந்து உங்க அக்கௌண்ட்ஸ் கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு. இப்போ கேட்கலாம், பேலன்ஸ் ஷீட் மாத்திரம் டேலி ஆனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ன இருக்கும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேலி ஆகாது. There will always be excess of income over expense or excess of expense over income. Profit or loss இருக்கலாம், ஆனா அதுவும் பேலன்ஸ் ஷீட்ல லிங்க் ஆயிடுறது. அது எங்க லிங்க் ஆகுது? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரியில போய் அதுவும் லிங்க் ஆயிடுறது. இப்போ எப்படி அது டேலி ஆகுதுங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு, நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்த அந்த சம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க ஆன்சர் கொடுக்க போறீங்க. அதுக்கு அந்த மாதிரி போறோம். ஓகே, இப்போ யாராவது ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ரீனிவாசன், ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லுங்க. ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன். சேல்ஸ் கரெக்டா? இது கேஷுக்கு சேல் பண்றீங்களா, கிரெடிட்க்கு சேல் பண்றீங்க? கேஷ் சேல்ஸ். எவ்வளவு அமௌண்ட்டுக்கு சொல்லுங்க? 10 lakh. 10 lakh. இப்போ சேல்ஸ்ங்கிறது எங்க வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வருமா, பேலன்ஸ் ஷீட்ல வருமா? இன்கம் தான் சார். இன்கம். வெரி குட், வெரி. இந்த டிரான்சாக்ஷன்ல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒன்னு இன்கம், இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன? சேல்ஸ் ஒரு ஆஸ்பெக்ட், இன்னொரு ஆஸ்பெக்ட் கேஷ் வரும். கரெக்டா? இப்போ நான் சேல்ஸ் என்டர் பண்றேன். சேல்ஸ் 10,000 இப்படி போட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அவே ப்ராஃபிட் 10,000. இப்போ இந்த ஒரே ஒரு என்ட்ரி பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் ப்ராஃபிட். ஆனா பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுதா? டேலி ஆகல. ஏன்னா நீங்க ஒரு ஆஸ்பெக்ட் தான் கவர் பண்றீங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன வரும்? சேல்ஸ்னா கேஷுக்கு சேல்ஸ் பண்றீங்க இல்லையா? அதனால பேங்க் பேலன்ஸ்ல அந்த 10,000 போடணும். இப்ப பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுதா? ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் ரெண்டு எஃபெக்ட் இருக்குங்கிறதுக்காக தான் முதல்ல ஒன்னத்தை போட்டு டேலி ஆகாம காமிச்சு இன்னொன்னத்தை போட்டு டேலி பண்ணேன் நான். Once again I will explain to you. Sir, just cash on hand வந்து இப்ப இங்க சார் வரும். இதுல ஒரே ஒரு இந்த டிரான்சாக்ஷன் திரும்ப சொல்லிடுறேன் for the sake of everybody. Cash sales 10,000. So 10,000 போடுறீங்க. Now because இது வரைக்கும் ஒன்னு எக்ஸ்பென்சஸ் புக் பண்றதுனால 10,000 ரூபாய் அப்படியே ப்ராஃபிட். ப்ராஃபிட் எங்க போயிடுது? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல போயிடுது. அப்போ லைபிலிட்டி சைட் 10,000 இருக்கு. அப்போ ஒரு ஆஸ்பெக்ட் தான் நம்ம கவர் பண்ணிருக்கோம். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன? பேங்க் பேலன்ஸ். சேல் பண்ணா பணம் வரும் இல்லையா? அதை தூக்கி இங்க போடணும். இப்போ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுது. இப்போ கேளுங்க, நீங்க உங்களோட டவுட் கேளுங்க. இப்போ இந்த சேல் பண்ணனால நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்றோம். சோ இன்வென்டரி குறையுது. அப்போ இன்வென்டரியில ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்பென்ஸ்ல அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் ஏத்தணுமா சார்? ஆமா, நான் இன்னும் பர்ச்சேஸ் சொல்ல. இப்போ பர்ச்சேசஸ்க்கு வருவோம். அடுத்து பர்ச்சேஸ்க்கு வருவோம். இதுல கேஷ் ஆன் ஹேண்ட் வந்து நம்ம அசெட்ல வருமா சார்? அசெட்ல தான் வரும். பேங்க் பேலன்ஸ் உங்களோட அசெட். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பேங்க் பேலன்ஸ் அசெட் தானே? இல்ல கேஷ் ஆன் ஹேண்ட்ல. கேஷாவும் இருக்கலாம். கேஷ் அசெட்ல தான் வரும். நான் இத கேஷ் ஸ்ட்ரோக் பேங்க்னு வேணா போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே சார். உங்க கல்லாப்பட்டிலையோ இல்ல பேங்க்லயோ 10,000 ரூபாய் இப்போ இருக்கு. ஆனா தனித்தனியா தான் காமிக்கணும் அது. ஓகே,
இப்போ இன்னொரு டிரான்சாக்ஷன் சேல்ஸ் சொன்னதுனால பர்ச்சேஸ்னு ஒரு டிரான்சாக்ஷன் சொல்றேன். கரெக்டா? இப்போ பர்ச்சேஸ் பண்றீங்க. சேல்ஸ் டிரான்சாக்ஷன் சொன்னது யாரு? ஸ்ரீனிவாசன். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் வரும். பர்ச்சேஸ் இங்க எக்ஸ்பென்ஸ்ல காமிக்கிறேன். எவ்வளவு அது? 8,000 போடலாமா பர்ச்சேஸ்? போடலாம். இப்ப பாருங்க ப்ராஃபிட் எவ்வளவு ஆறுது? 2,000 ஆயிடுது ப்ராஃபிட். கரெக்டா? இப்ப பேலன்ஸ் ஷீட் டேலி ஆறுதா? இல்ல, டேலி ஆகல. ஏன் டேலி ஆகல சொல்லுங்க? ஏன்னா ஒரு ஆஸ்பெக்ட் தான் நம்ம போட்டிருக்கோம். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன? பர்ச்சேஸ்க்கு காசு கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. 10,000ல 8,000 ரூபாய் வெளியே போயிடுறது. அதனால திஸ் பிகம்ஸ் 2,000. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுறதா? அவ்வளவுதான். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நீங்க போட்டாலே அதுல 2 ஆஸ்பெக்ட் இருந்தாதான் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும். சோ பேலன்ஸ் ஷீட் மட்டும் வச்சு ஒரு கம்பெனியோட சைஸை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா சார்? பேலன்ஸ் ஷீட்டை வச்சு பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ரெண்டும் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் வச்சு கண்டுபிடிக்கணும். ரெண்டத்தையும் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்ல வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி இருக்கு, ஆபரேஷன்ஸ் தெரியாது உங்களுக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல ஆபரேஷன்ஸ் தெரியும், எவ்வளவு crore டர்ன் ஓவர் பண்றீங்க. ஆனா ரெண்டும் தேவை. ஓகே, இப்போ இன்னும் ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். எனிபடி? salaries and wages. பியூட்டிஃபுல். salaries எவ்வளவு அமௌண்ட்? எவ்வளவு அமௌண்ட் சொல்லுங்க? 20,000 ஆறுன்னு டோட்டல். இப்போ எங்க வரும் salaries and wages? எங்க வரும்? எக்ஸ்பென்சஸ்ல வரும். எக்ஸ்பென்சஸ்னு நான் போடுறேன். salaries 20,000. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல என்ன? ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ் ஆயிடுறது. மைனஸ் 18,000. இப்போ பேலன்ஸ் ஷீட் பாருங்க, டேலி ஆகல. அப்போ உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி இருந்தது, இந்த 20,000க்கு முன்னாடி இருந்த கேஷ் 2,000 தான் இருக்கு பேங்க் பேலன்ஸ். நீங்க எப்படி 20,000 salary கொடுப்பீங்க? லோன் எடுத்து. அப்போ முதல்ல லோனை சொல்லுங்க. லோனை பார்த்துட்டு அப்புறம் சேலரிக்கு வருவோம் நம்ம. சார் நீங்க சொல்ற ஒரு விஷயத்துக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்குன்றீங்களா சார்? எக்ஸாக்ட்லி. ஆமா, ரெண்டு போட வேண்டியது. ஓகே, ஆமா. ஒவ்வொன்றுத்துக்கும் 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். இப்ப லோன் வாங்குறீங்க, லோன் எவ்வளவு வாங்குறீங்க சொல்லுங்க? 30,000. 30,000. இப்போ லோனுங்கிறது எங்க வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வருமா, பேலன்ஸ் ஷீட்ல வருமா? பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டிஸ்ல வரும். எக்ஸாக்ட்லி. லோன் எவ்வளவு? 30,000. ஆமா. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுதா? இல்ல. ஏன் டேலி ஆகல? ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்ன? லோனுக்கு ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்ன? salary. இல்ல லோன் வந்திருக்குன்னா லைபிலிட்டி காமிக்கிறீங்க லோனை. ஆமா. அப்ப உங்களுக்கு அசெட் இன்க்ரீஸ் ஆகும்ல லோன் வந்தாக்க. பேங்க் பேலன்ஸ் பேங்க்ல ஏறணும். அதான் பேங்க் பேலன்ஸ் 2ங்கிறது 32 ஆகும். டேலி ஆயிடுது. சோ 2 ஆஸ்பெக்ட் வந்துருச்சா? அதுதான் இங்க சொல்றேன் பாரு, எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் காட் 2 ஆஸ்பெக்ட்ஸ். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த 2 ஆஸ்பெக்ட் இருந்தாதான், that is why it is called double entry accounting னு பேரு. தொட்டு இதுக்கு பேரே டபுள் என்ட்ரி அக்கவுண்டிங். நாட் ஒயிட் என்ட்ரி, பேக் என்ட்ரி. அந்த டபுள் என்ட்ரி கிடையாது. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் 2 என்ட்ரி வரும். ஒரே என்ட்ரி தான், ஆனா 2 ஆஸ்பெக்ட கவர் பண்ணும். டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் பேரு. ஓகே, இப்போ சேலரிக்கு வரலாமா? சேலரி எவ்வளவு சொல்லுங்க? சேலரி எவ்வளவு சொன்னீங்க? 20 சொன்னேன். 20,000 ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 5,000 போட்டு. ஓகே, 5,000. இப்போ ப்ராஃபிட் கம்மி ஆயிடுது பாருங்க, லாஸ் கம்மி ஆயிடுது பாருங்க. இப்போ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆறுதா? அப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னது? உங்களுக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட்ல 5,000 ரூபாய் கம்மியாகும். எக்ஸாக்ட்லி, பியூட்டிஃபுல். அது தூக்கி 27,000 போடுங்க. அவ்வளவுதான், டேலி ஆயிடுது. சார் இது சார் திஸ் இஸ் ஜவஹர். ஸோ இது வந்து நம்ம சாலரிஸ் அண்ட் வேஜஸ் 5,000 ரூபாய் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது அங்க மாறுறதுக்கு பண்ண முடியுமா சார்? அதுதான் அடுத்த ஷீட். லாஸ்ட் வீக் நீங்க ஜவஹர் வரலன்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஆமா. அதான் இந்த கேள்வி வச்சே கண்டுபிடிச்சேன் நான். அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ண போறேன் குயிக்கா. ஜவஹர் அதுல பாருங்க நீங்க. ஓகே சார்.
ஆட்டோமேட்டிக்கா தான் ஆகும். இது புரிய வைக்கிறதுக்காக நான் தனித்தனியா போடுறது. இது ஓகே ஆட்டோமேட்டிக்கா எடுத்தா எப்படி வருது எங்க வருதுன்னு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே இன்னும் ஒரு டிரான்சாக்ஷன் ஜாகுவார் நீங்க சொல்லுங்க. அக்காம்ப்ளிஷ்ட் என்டர்பிரனர் நீங்க சொல்லுங்க. கேபிட்டல் சார், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மிஷனரி. முதல்ல கேபிட்டல் உள்ள கொண்டு வரீங்க. எவ்வளவு கொண்டு வரீங்க கேபிட்டல்? 10 lakhs. 10 lakhs. இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வருமா, பேலன்ஸ் ஷீட்ல வருமா? பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் 10 lakhs. இப்போ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுதா? இல்ல சார். இல்ல, ஏன்னா ஒரு ஆஸ்பெக்ட் தான் கவர் பண்ணிருக்கீங்க. ஆமா. இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன? So loan இது I would have taken a bank loan to no capital வரனா 10 lakhs capital போட்டிங்க liability. ஓகே. அதோட corresponding effect bankல பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதே கேஷ் பேங்க்ல இன்கிரீஸ் ஆகும் இல்லையா? பேங்க் பேலன்ஸ் இன்கிரீஸ் ஆகுமா ஆகாதா? ஓகே சார். இப்போ பேங்க் பேலன்ஸ் 27,000 இருக்கு. இந்த 10 lakh சேர்த்தா it will be 10 lakh 27,000. இல்ல சார், அவர் பட் நான் 10 lakhs ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மிஷனரி வாங்கியிருக்கேன் இல்லையா? அடுத்தது வரும். முதல்ல எடுத்தான் சார் வரும். இல்ல, முதல்ல கேபிட்டல் கொண்டு வரீங்க, பணத்தை கொண்டு வரீங்க உள்ள ஃபர்ஸ்ட். ஓகே. இப்போ அடுத்தது மிஷனரி வாங்குங்க. அடுத்தது ஓகே சார். மிஷனரி எவ்வளவுக்கு வாங்க போறீங்க? அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ன்றதுல ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் கேபிட்டல் கொண்டு வராரு, அதுக்கு அடுத்து மிஷனரி கொண்டு வராரு சார். இல்ல கேபிட்டல் வருது ஒரே ஒரு டிரான்சாக்ஷன். அந்த ஒரு டிரான்சாக்ஷன்ல ரெண்டு ஆஸ்பெக்ட் சொன்னேன் நான். கேபிட்டல் வருது, அதனால பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதான் ரெண்டாவது ஆஸ்பெக்ட். இப்போ இது இன்னொரு இண்டிபெண்டன்ட் டிரான்சாக்ஷன். நீங்க மிஷனரி வாங்குறீங்க. ஜவஹர் எவ்வளவுக்கு மிஷனரி வாங்குறீங்க? 5 lakhs. அப்போ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 5 lakhs வருது. ஓகே சார். இது ஒரு ஆஸ்பெக்ட். ஓகே சார். இப்போ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுதா? இல்ல சார். பேங்க்ல 5 லட்சம் கழிக்கணும். எக்ஸாக்ட்லி, அதான் செகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன். 10 lakh 27ங்கிறது 5 lakh 27,000 ஆயிடும். இப்போ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும். ஓகே சார். சார் இந்த டிரான்சாக்ஷன் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம என்ட்ரி வரவே வராது இது, ஏன்னா இது அசெட். ஓகே. ஸோ மேக்ரோ லெவல்ல இவ்வளவுதாங்க அக்கௌண்ட்ஸ்ங்கிறது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேக்ரோ லெவல்ல இவ்வளவுதான். என்ன சில கம்பெனில 10 டிரான்சாக்ஷன் இருக்கும், சில 1000 கம்பெனி 1 லட்சம் டிரான்சாக்ஷன் இருக்கும். இருந்தாலும் நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகணும். எல்லா டிரான்சாக்ஷனும் இந்த 4 கேட்டகரியில தான் வரும். இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசெட், லைபிலிட்டி. இதை தவிர ஒரு கேட்டகரி கிடையாது. ஸோ அந்த கேட்டகரியை வச்சு எக்ஸ்பென்ஸ், இன்கம், லைபிலிட்டி, அசெட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணணும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் என்ட்ரி போட்டால் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் 2 எஃபெக்ட் கொடுக்கணும். அந்த 2 எஃபெக்ட் கொடுத்தா பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடும். டேலி ஆயிடுனா அக்கௌண்ட்ஸ் கரெக்ட்னு அர்த்தம். இது வரைக்கும் கிளியரா? நீங்க கிளியர் சொன்னா நெக்ஸ்ட் ஷீட் போலாம். இப்போ அசெட்ஸ்ல இருக்கிற ஃபிக்ஸட் அசெட்ஸ், இன்வெஸ்ட்மென்ட், ரிசீவபிள்ஸ், இன்வென்டரி, இது எதுவுமே நம்மள எக்ஸ்பென்ஸ் இன்கம் ஹெட்ருக்குள்ள வராதா சார்? வராது. ஏன் வராதுன்னா அசெட்ஸ் நீங்க சேல் பண்ண போறது இல்ல, பிசினஸ்க்காக யூஸ் பண்றீங்க. கரெக்டா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க பணத்தை கொண்டு நீங்க பேங்க்ல போட்டு எஃப்டில போட்டு வைக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு செலவு கிடையாது, இது உங்களோட சொத்து. இது சார் இப்போ ரிசீவபிள்ஸ் உங்களுக்கு செலவு கிடையாது, உங்களோட அசெட். இது இப்போ நீங்க யாருக்கோ சேல் பண்ணிருக்கீங்க, அவன்கிட்ட இருந்து 10,000 வரணும், அது உங்களோட இருப்பு தான். அசெட் மாதிரி தானே காமிப்பீங்க. அது உங்க பிசினஸ். நீங்க ஒரு வேல்யூ பண்றீங்க பிசினஸ்ல. பிசினஸ் என்னப்பா வேல்யூ? யாரோ ஒருத்தர் பிசினஸ் உங்களை வாங்குறேன்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு வர வேண்டியது, அதனால அசெட். உங்க பிசினஸ் வந்து ஒருத்தர் விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க, எப்படி விலை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு மைனஸ் லைபிலிட்டி தான் விலை, என்ன அரைவ் பண்றோமா இல்லையா? அதேதான். இப்போ நீங்க சொல்லுவீங்க மிஷினரி 10 லட்சம் இருக்கு சார், அதை கணக்கில் எடுத்துக்கோங்க. அப்புறம் வர வேண்டியது ஒரு 5 லட்சம் இருக்கு, கணக்கில் எடுத்துக்கோன்னு சொல்றோம் இல்லையா? அதான் அசெட். இப்போ டெப்ரிசியேஷன் வந்து இங்க எங்க சார் பண்றது? டெப்ரிசியேஷன் சொல்லுங்க. இன்கமா, எக்ஸ்பெண்டிச்சரா, அசெட்டா, லைபிலிட்டியா? ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன்ங்கிறது. ஓகே சார். depreciation வந்து it is a expense. Expense. Beautiful. So இங்க depreciation போடுங்க. Depreciation say 1 lakh போடுறேன் depreciation.
depreciation 10,000 போடுறேன். இப்போ லாஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுதா? ஆகல. அப்ப என்ன பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட்ல டெப்ரிசியேஷனுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னது? ஃபிக்ஸட் அசெட்ல கம்மி. பியூட்டிஃபுல், ஃபண்டாஸ்டிக். 5 லாக்ங்கிறது இது 4,90,000 ஆயிடும். சார் கண்ணன் சார், சொல்லுங்க. இப்போ இந்த கேபிட்டல் வந்து நான் 10 lakhs உள்ள கொண்டு வரேன். ஆனா அதை நான் பேங்க் லோன் மூலமா 10 lakhs கொண்டு வரேன்னா அப்ப லோனை நான் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா சார்? லோன் வந்து 10 lakhs. அப்போ நீங்க சொல்றதே வருவோம். என்ன கேபிட்டல் வந்து லோன் வேற, கேபிட்டல் வேற, புரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். கம்பெனி பில்டிங் கட்டுறதுக்கு நான் பேங்க்ல இருந்து லோன் வாங்கி, இல்ல மிஷின் வாங்குறதுக்கு பேங்க்ல இருந்து லோன் வாங்கி தான் மிஷின் வாங்குறேன். அப்ப அது கேபிட்டல் கிடையாது, லோன் அது. ஓ ஓகே ஓகே. அது லோன்னா தான் காமிப்பீங்க. அவ்வளவு கேபிட்டல்னா உங்களுடைய பணம் பிசினஸ் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறது தான் கேபிட்டல். பிசினஸ் பேங்க்குக்கு திருப்பி கொடுக்க போறது லோனு. சரி சார். ஓகே 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 சார். இப்போ நீங்க லோன் வாங்கி மிஷினரி வாங்கிருக்கீங்க, அதுவும் பாத்துருவோம் இப்போ. ஓகே, லோன் எவ்வளவு வாங்குறீங்க சொல்லுங்க? லோன் 50 lakhs. அப்பா, இங்க எவ்வளவு இருக்கு? ஆல்ரெடி லோன்ல எவ்வளவு இருக்கு? 30,000 இருக்கா? இப்போ லோன் எவ்வளவு ஆகும்? 50 lakh 30,000 ஆகும். ஓகே சார். பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுதா? இல்ல சார். இல்ல, ஏன் டேலி ஆகல? இன்னொரு செகண்ட் ஆஸ்பெக்ட் போடணும். செகண்ட் ஆஸ்பெக்ட் என்ன இதுல? பேங்க்ல வரும் சார். கேஷ் பேங்க் இல்ல. நீங்க அசெட் வாங்கிடுறீங்க ஸ்ட்ரைட்அவே. பேங்க் வந்து அசெட் வாங்குறீங்க, பேங்க் லோன் கொடுக்குறோம், அதானே? ஆமா. ஒன்னு பேங்க்ல வந்துட்டு அசெட்டா போலாம், இல்ல அசெட் அப்படியே அசெட்ல இவ்வளவு இருக்கு 49 lakhs இருக்கு, அதோட இன்னொரு 50 lakhs 4,90,000 அதோட 50 lakhs ஆட் பண்ணலாம். ஓகே ஓகே. 54,90,000 பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுதா? அவ்வளவுதான். இது ஒரு கேம் மாதிரி தாங்க. என்டையர் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இஸ் லைக் அ கேம். அந்த மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஃபினான்ஸ், அதாவது ரீடிங் த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும் உங்களுக்கு. Sir, I have a question. சொல்லுங்க. இப்போ in a partnership firm, apparently you have to first make the current account statement of the partners, and then from that make the profit and loss account. Is that? இல்ல அப்படின்னு கிடையாது. கரண்ட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்ல வரும் ஒரு ஐட்டம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் அண்ட் கரண்ட் அக்கவுண்ட். என்ன டிஃபரன்ஸ்னா, கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 2 types ஆஃப் கேபிட்டல் இருக்கு. ஃபிக்ஸட் கேபிட்டல் அண்ட் கரண்ட் அக்கவுண்ட்னு ஒன்று இருக்கு. முதல்ல 2 பார்ட்னர்ஸ் வந்து 10 lakhs இன்வெஸ்ட் பண்றீங்க, அது அப்படியே இருக்கும். ஆனா டே டு டே ஆப்ரேஷன்ல என்ன பண்ணுவீங்க? நீங்க பணம் டிரா பண்ணுவீங்க, உள்ள போடுவீங்க, டிரா பண்ணுவீங்க, அதெல்லாம் வந்து அந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் டச் பண்ணாம கரண்ட் அக்கவுண்ட்ல வச்சுப்போம். Okay, but so on what basis is the current account calculated? Is it only the if the partners are drawing or putting in money apart from that fixed capital that is put in the beginning? Exactly, because you don't want to change the fixed capital quite often. Correct. So this day to day, suddenly you have to pay some salary, company doesn't have money, you give 10,000. So don't show it as a capital account. That is also a liability only. So you show it as a partner's current account. Cherry. And is that then going to be that current account? Does it also have to be forwarded every year, carried forward, or is it something which closes on 31st March? Balance sheet item and all will carry forward. Because I'll give an example. March 31st fixed assets value is 54,90,000. April 1st, what is the fixed assets value? 5490. Same thing. So that means asset will be carried forward. The cherry. Remember, you have taken a loan of 50 lakhs from the bank. March 31st, there is a loan. April 1st, what is the loan? Opening balance will be 50/30. Exactly. So balance sheet item will be carried forward, but profit and loss account is closed. The profit is carried to balance sheet. That's all. I see. Okay. That's why I given a link here between profit and loss account and reserves and surplus. Okay, sir. Then can you please share the recordings of this, because when you are explaining, it is very beautiful. Number ukandittu apprama pandum podu rendu vara apprama we are still scratching. The recording is available to all of you actually.
எஸ் டை வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட்லயா? இது வந்து 38வது செஷன் மேடம். அது 38 யூடியூப்லயா? யூடியூப்லயும் இருக்கு, டை வெப்சைட்லயும் இருக்கு. ஸ்ரீனிவாசன் நீங்க பாத்திருக்கீங்களா? டை எசென்ஷியல்ஸ் இருக்கு சார். டை எசென்ஷியல்ஸ் இருக்கு. சரி, நான் பாத்து. ஓ கிரேட், thank you so much. அது வந்து இட் இஸ் an எஜுகேஷன் சீரிஸ். உங்களுக்கு இன்கார்பரேஷன் ஆஃப் தி கம்பெனில இருந்து ஆரம்பிச்சு எல்லா டாபிக்கும் கவர் ஆகுது உங்களுக்கு. அது சூப்பர். அது 30 செஷன்ல எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நடக்கிறது வந்து FAQ பேஸ்டு டிஸ்கஷன். அதாவது சில மெம்பர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா கேள்வி கேட்கறதுனால அவங்களுக்காக இது ஒவ்வொரு செஷனையும் டிசைன் பண்ணியிருக்கோம் அவங்க ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி. வண்டர்ஃபுல் சார். இப்போ இன்னொரு கேள்வி. இப்போ நீங்க இது மாதிரி ஒரு 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 வருஷத்துக்கு பண்ணிருக்கீங்க. பட் இப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? ப்ரொஜெக்ஷன்ஸும் இதே மெத்தட் தான். அடுத்தது நான் இது முடிச்சிட்டு இப்போ நீங்க ப்ரொஜெக்ஷன் கேட்டீங்க இல்லையா? ஆமாங்க. ஒரே எக்ஸல் ஷீட்ல ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி ரெடி பண்றது, பட்ஜெட் மந்த்லி பட்ஜெட். பட்ஜெட் வந்து ஆல்ரெடி நான் கவர் பண்ணிருக்கேன். பட் நிறைய பேர் திரும்ப கேட்டதுனால இந்த இன்னும் 1 or 2 செஷன்ஸ்ல இதே மாதிரி பட்ஜெட் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரே எக்ஸல் ஷீட்ல எப்படி பட்ஜெட் போடுறது அப்படின்ட்டு. Sir, but projections has 2 aspects, like your balance sheet. Adile one is ungle expenses and one is what is income. ரெண்டுமே உங்களுக்கு business எவ்வளவு expand ஆகும் அதுக்கு நீங்க எப்படி எல்லாமே வரும் மேடம். பட்ஜெட்லயும் இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே வரும். ஓஹோ, ஓகே ஓகே. என்ன நான் தான் சொல்றேன், டிரான்சாக்ஷன் வந்தா ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் 2 ஆஸ்பெக்ட் இருக்குன்னு சொன்னேன். ஒரு ஆஸ்பெக்ட் வந்து P&L வரலாம், ஒரு ஆஸ்பெக்ட் பேலன்ஸ் ஷீட்ல வரலாம். சம்டைம்ஸ் 2 ஆஸ்பெக்ட்மே பேலன்ஸ் ஷீட்ல வரலாம். ஓகே ஓகே. அதனால ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னா அதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே வரும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே சார், ஒரே டவுட். சொல்லுங்க சார். இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ மூணுமே கனெக்டடா இல்ல இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் கனெக்டட், கேஷ் ஃப்ளோ இஸ் a separate thing? நோ that is very much connected. அதுதான் லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்தோம் ஜவஹர். நீங்க ஆக்சுவலா மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. இன்ஃபேக்ட் அதை குயிக்கா இப்போ ஒரு தடவை ரிவ்யூ பண்ண போறோம். ப்ளீஸ் பார்ட்டிசிபேட். ஓகே. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் will have effect on cash flow. அடுத்த ஷீட்ல அதை பார்க்க போறோம். நீங்க அது போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேசிக்ஸ் ஒரு தடவை சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. ஸோ குயிக்கா சொல்றேன். You have a business and business has got lot of transactions. Business is nothing but a group of transactions, that's all. And any number of transaction, it can come under only these 4 headings: income, expense, asset, liabilities. Every transaction has got 2 aspects. அது நம்ம பார்த்தோம். என்ன 2 ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட். இந்த 4 கேட்டகரியை வச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ண போறோம். கேஷ் ஃப்ளோ அதுலேருந்து பை ப்ராடக்ட், அவ்வளவுதான். நம்ம ரெடி பண்ண போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட். கேஷ் ஃப்ளோ வந்து பை ப்ராடக்ட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு ஃபார்மேட் காமிச்சிட்டேன் கிளியரா. எக்ஸ்பென்ஸ், இன்கம், லைபிலிட்டி, அசெட்ஸ். அது எப்படி டேலி ஆகுது, அக்கௌண்ட்ஸ் கரெக்ட்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டேலி ஆகாது. ஆனா அதோட அந்த ஒரு பேலன்சிங் ஃபிகர் இருக்கு இல்லையா, அது வந்து பேலன்ஸ் ஷீட்டோட லிங்க் ஆயிடும். ஃபைனலா பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு டேலி ஆகும். ஓகே. ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஐ வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஷீட். Anybody says okay, I'll go to the next sheet. Okay. Okay. Okay, good. Next sheet வந்து it is just a revision. Last week பண்ணது தான். இப்போ ஜவஹர் கேட்ட மாதிரி அதுல கேஷ் ஃப்ளோவும் வரும். நீங்க பேசும்போது உங்க நேம் மாத்திரம் சொல்லிடுங்க ஒரு தடவை. ஓகே. இதுதான் நீங்க லிங்க் பண்ண, ஜவஹர் லிங்க் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க இல்லையா, பாருங்க. இது லாஸ்ட் வீக் ஷேர் பண்ணேன், இந்த வீக் திரும்ப உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன போட்டிருக்கேன்? கேபிட்டல் brought in. ஓகே, சொல்லுங்க எவ்வளவு கொண்டு வரலாம் பிசினஸ்ல கேபிட்டல்? இதுதான் ஜெனரலா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும். ஒரு பிசினஸ்னா முதல்ல கேபிட்டல் கொண்டு வருவீங்க. 10 லட்சம் ரூபாய், 10 lakhs. சரி, இதோட எஃபெக்ட் எங்க இருக்கும்? பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். ஸோ 10 lakhs போடுறேன். இங்க நான் வந்து லிங்க் பண்ணிட்டேன் உங்களுக்கு. 10 lakhs பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, பேலன்ஸ் ஷீட்ல போய் பாருங்க, டேலி ஆகுதா? இஸ் பேலன்ஸ் ஷீட் டேலிங்? எஸ் எஸ்.
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இதோட எஃபெக்டே கிடையாது, பிகாஸ் திஸ் இஸ் நாட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல என்ன வருது இங்க பாருங்க, கேஷ் brought in 10 lakhs. ஸோ கேஷ் பேலன்ஸ், இதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அடுத்த டிரான்சாக்ஷன் லோன்ஸ் ரிசீவ்ட். எவ்வளவு லோன் வாங்கலாம் சொல்லுங்க? ஒரு 5 லட்சம் போடுங்க. 5 லட்சம். 5 லட்சம் என்டர் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க பேலன்ஸ் ஷீட் எவ்வளவு இருக்கு? 15. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுதா? பேலன்ஸ் ஷீட் பார்க்க முடியுதா? கேஷ் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 15 lakhs இருக்கு. கேஷ் ஃப்ளோல போய் பாருங்க, 15 lakhs இருக்கு. கேஷ் ஃப்ளோல எப்படி வந்திருக்கு? லோன் borrowed 5 lakhs ஆட். இதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எஃபெக்ட் இருக்காது, பேலன்ஸ் ஷீட் தான். மூணாவது டிரான்சாக்ஷன். சரி, பணம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வாங்க போறோம். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எவ்வளவுக்கு வாங்கலாம் சொல்லுங்க? 12 lakhs. 12 லட்சம். 12 லட்சம். 12. இப்ப பாருங்க பேலன்ஸ் ஷீட்ல ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 12 lakh, அப்புறம் கேஷ் அட் பேங்க் 3 lakhs. ஏன்னா அந்த 12 lakhs கம்மி ஆயிடுறது. கேபிட்டல் 10 lakhs, லோன் 5 lakhs, டோட்டல் 15 lakhs. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுது. இப்போ கேஷ் பேலன்ஸ் பாருங்க, கேஷ் ஃப்ளோல போய் பாத்தீங்கன்னா 3 lakhs தான் இருக்கும் கேஷ் பேலன்ஸ். அது பேலன்ஸ் ஷீட் எவ்வளவு இருக்கும் அதோட வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மோர் பர்சன். அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன போட்டிருக்கேன்? ரெண்டல் அட்வான்ஸ். எவ்வளவு ரெண்டல் அட்வான்ஸ் கொடுக்கலாம்? 1 lakh கொடுங்க. 1 lakh. 1 lakh இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வருமா, பேலன்ஸ் ஷீட்ல வருமா? இது வந்து எக்ஸ்பென்ஸ்ல வரும். அட்வான்ஸ் எக்ஸ்பென்ஸா அசெட்? அசெட். ரெண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ், பட் ரெண்டல் அட்வான்ஸ்ங்கிறது அசெட். ஏன்னா உங்களுக்கு அது திருப்பி வரப்போறது. கரெக்டா? சோ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வருமா, பேலன்ஸ் ஷீட்ல வருமா? பேலன்ஸ் ஷீட்ல வருது. பேலன்ஸ் ஷீட், அவ்வளவுதான். இப்போ பேலன்ஸ் ஷீட்ல போய் பாருங்க, எஃபெக்ட் தெரிஞ்சிரும். அட்வான்ஸ் 1 lakh, பேலன்ஸ் ஷீட் இஸ் டாலிங் 15 lakhs. ஆட்டோமேட்டிக்கா அட்வான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கேஷ் பேலன்ஸ் கம்மி ஆயிடும். இஸ் திஸ் என்ட்ரி கிளியர்? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட்ல 2 லட்சம் தான் இருக்கும் இல்லைங்களா? கேஷ் ஃப்ளோல இங்க அவ்வளவுதான், 2 லட்சம் தான் கேஷ் ஃப்ளோ. அதான் ரியல் கேஷ் ஃப்ளோங்கிறது. ஆக்சுவலா உங்க கையில எவ்வளவு கேஷ் இருக்கு? கேஷ் ஃப்ளோல 2 வந்துருச்சு. ஓகே, அடுத்த என்ட்ரி என்ன, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன போட்டிருக்கேன்? பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ். எவ்வளவு போடலாம்? எவ்வளவு இருக்கு பாருங்க, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. கேஷ் பேலன்ஸ் 2 lakhs தான் இருக்கீங்க. சோ எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க? 20,000 போடுங்க. 20,000. ஓகே, நான் என்ன பண்றேன், கேஷ் பேலன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் கேம் நல்லா போறதுக்காக. கேபிட்டல் 10 lakh வந்து கேபிட்டல் 20 lakhs போட்டுக்கிறேன். கேஷ் பேலன்ஸ் இப்போ 12 லட்சம் இருக்கு உங்களுக்கு. இப்போ சொல்லுங்க பர்ச்சேஸ் எவ்வளவு பண்ண போறீங்க? பிசினஸ் மெயின் பர்பஸே பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்றது தானே. 5 லட்சம். 5 லட்சம் 5 lakhs. இந்த 5 lakhs எஃபெக்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டா பேலன்ஸ் ஷீட்டா சொல்லுங்க? பேலன்ஸ் ஷீட். பர்ச்சேஸ்ங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல பர்ச்சேஸ் வரும், எக்ஸ்பென்ஸ். கரஸ்பாண்டிங்கா பேங்க் பேலன்ஸ் கம்மி ஆயிடும். கரெக்டா? சோ இது ஒரு எஃபெக்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும், ஒரு எஃபெக்ட் பேலன்ஸ் ஷீட்ல வரும். இப்ப பாருங்க 5 lakhs போட்டோமா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வந்து now there is a loss of 5 lakhs. ஏன்னா இன்னும் நீங்க சேல் பண்ணல. சோ லாஸ் 5 lakhs வந்து பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு டேலி ஆயிடுது. அதே மாதிரி கேஷ் ஃப்ளோல பாருங்க, கேஷ் பேலன்ஸ் 7 lakhs இருக்கு. சோ இது என்ன தெரியுமா, இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ங்கிறது ஜஸ்ட் கேஷ் புக். நீங்க வந்து ஒரு டைரியில எழுதுற மாதிரி. இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் சிஸ்டமேட்டிக்கா டபுள் என்ட்ரியில போடுற மாதிரி. கேஷ் ஃப்ளோனா சம்டைம்ஸ் ப்ராஃபிட் பண்ணிருப்போம், கேஷ் இருக்காது, எங்க போச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த டிரான்சாக்ஷன் வரும். அடுத்தது பர்ச்சேஸ் கிரெடிட்.
என்ன மீனிங் இது பர்ச்சேஸ் கிரெடிட் அப்படின்னா? நம்ம கிரெடிட்ல வாங்குறோம். கிரெடிட்ல வாங்குறோம். ஒரு அமௌண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு 2 lakhs, ஒரு 2 lakhs கிரெடிட்ல வாங்குறோம். 2 lakhs. இதோட எஃபெக்ட் என்ன? இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வருமா, பேலன்ஸ் ஷீட்ல வருமா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல ஒரு ஆஸ்பெக்ட் வரும், பேலன்ஸ் ஷீட்ல ஒரு ஆஸ்பெக்ட் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல பர்ச்சேஸா போய் உட்காரும். அது கிரெடிட் பர்ச்சேஸ். எக்ஸாக்ட்லி, பர்ச்சேஸ்ல வரும். பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டில வரும், கிரெடிட்டார்ஸ்ல வரும். பாருங்க 2 lakh போட்டாச்சா? இப்போ பேலன்ஸ் ஷீட் பாருங்க. கிரெடிட்டார்ஸ்னு ஒரு 2 lakhs உட்கார்ந்திருக்கா? இதான். ஏன்னா இது நம்மளோட கடன், நம்ம கொடுக்க வேண்டியது. இட்ஸ் a liability. ஸோ இங்க பர்ச்சேஸ் 2 lakhs வந்துடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல. அது ஒரு எஃபெக்ட். இன்னொரு எஃபெக்ட் கிரெடிட்டார்ஸ், டபுள் எஃபெக்ட். பேலன்ஸ் ஷீட் இஸ் டாலி. இதுக்கு இடையில அந்த இன்வென்டரி எங்கேயாவது இருக்கா? நான் சொல்றேன். இப்போ நீங்க கேட்கலாம், சார் நான் இது வரைக்கும் 7 lakhs வாங்கியிருக்கேன் டோட்டல் பர்ச்சேசஸ். ஓகே, ஆனா என்கிட்ட அது இன்வென்ட்ரியா தானே இருக்கு, அது எப்படி நீங்க செலவா காமிக்கிறீங்கன்னு சொல்லலாம். கரெக்டா? நான் சேலே பண்ணாத போது என்கிட்ட இன்வென்ட்ரி இருக்குல்ல, அதுக்கு தான் என்ன பண்ணோம். இப்போ இன்வென்ட்ரி எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பாக்குறீங்க. 7 lakhs இருக்கும். அப்படியே இன்வென்ட்ரி 7 lakh இருக்கும். இங்க போடுறேன் பாருங்க. இப்போ ஸ்டாக் எடுத்து பாக்குறீங்க, எவ்வளவு இருக்கு? 7 lakhs. இங்க க்ளோசிங் ஸ்டாக்னு ஒரு நம்பர் பாக்குறீங்களா? இங்க 7 lakhs அப்படியே இருக்கு. $7 lakh போட்டா எஃபெக்ட் என்ன ஆகும்? உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. பிகாஸ் இன்னும் நீங்க விற்கவே இல்லை. ஆனா ஸ்டாக்ல அந்த 7 lakhs வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் லாஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் உங்ககிட்ட இன்வென்ட்ரியா இருக்கு. இப்போதைக்கு நான் அந்த இன்வென்ட்ரி எடுத்துடுறேன். நான் அப்புறம் வருஷ கடைசியில எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு போட்டு அதை என்ட்ரி பண்ணிப்போம் நம்ம. இப்போதைக்கு லாஸ் 7 lakh மாதிரியா இருக்கணும். அடுத்த டிரான்சாக்ஷன் புரியும். அடுத்தது பாருங்க, சேல்ஸ், கேஷ் சேல்ஸ். இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சேல்ஸ் எவ்வளவு போடலாம் சொல்லுங்க? 7 லட்சம் போடுங்க. 7 லட்சம் போடலாம். 7 lakhs. இது எஃபெக்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வருமா, பேலன்ஸ் ஷீட்ல வருமா? இது கேஷ் சேல்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரும். ரெண்டுலயுமே கேஷ் சேல்ஸ் வந்து கேஷ் சேல்ஸ். ஒரு எஃபெக்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வரும், ஒரு எஃபெக்ட் பேலன்ஸ் ஷீட்ல வரும். கரெக்டா? இங்கே எஃபெக்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல என்ன வரும்? இட்ஸ் an இன்கம். சேல் 7 lakhs வந்துருச்சு. ஆனா பேலன்ஸ் ஷீட்ல என்ன ஆகும்? கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் 14 lakhs. ஓகே, இப்போ நீங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த 14 lakhs இருக்கு. இப்போ பாருங்க, சேல்ஸ் வந்துருதா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 7 lakhs. ஆனா நீங்க 7 லட்சம் குட்ஸ் 7 லட்சத்துக்கு விற்கிறீங்களா? அப்ப கொஞ்சம் ஸ்டாக் இருக்கும் இல்லையா கையில? ரியல் ப்ராஃபிட் பார்க்கணும்னா ஒரு ஸ்டாக் கையில இருக்கும், அது அப்புறம் பார்க்கலாம். அடுத்த டிரான்சாக்ஷன் கிரெடிட் சேல்ஸ். இது எவ்வளவு போடலாம்? 2 lakhs. 2 lakhs. இதோட எஃபெக்ட் என்ன இருக்கும் பார்க்கலாம். P&L பேலன்ஸ் ஷீட்டா? இது ப்ராஃபிட் ஒரு இது ரெண்டு ரெண்டுமே வரும். எக்ஸாக்ட்லி, ரெண்டுத்துலயுமே வரும். ஆனா கேஷ் ஃப்ளோல இருக்காது. கேஷ் ஃப்ளோலயும் எஃபெக்ட் நான் சொல்றேன் பாருங்க. இது கிரெடிட் சேல்ஸ் 2 lakhs. சாரி, கிரெடிட் சேல்ஸ் இங்க போனேன் 2 lakhs. இது ஏன்னா இது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன், இது வந்து நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். கிரெடிட் சேல் 2 lakh போட்டா பாருங்க, இப்போ ப்ராஃபிட் 2 lakhs வந்துருது, பேலன்ஸ் ஷீட்டும் டேலி ஆயிடுது. ஏன்னா கிரெடிட் சேல்னா ரிசீவபிள்ஸ்ல வந்து 2 lakhs வந்து உட்கார்ந்துருக்கு. வர வேண்டிய பணம் ரிசீவபிள்ஸ். டெப்டார்ஸ் இல்லைங்களா? டெப்டார்ஸ், ரிசீவபிள்ஸ் ஆர் டெப்டார்ஸ். டெப்டார்ஸ்னு போட்டுக்கலாம். அது இப்போ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுதா? ஓகே, இப்போ ஒரு கேள்வி. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எவ்வளவுங்க பேலன்ஸ்? எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு கம்பெனில?
யாராவது சொல்லுங்க, எவ்வளவு இருக்கு? 2 lakhs இருக்கு. 2 lakhs ப்ராஃபிட். இப்பதான் கேஷ் ஃப்ளோட ரெலவன்ஸ் சொல்றேன். இப்போ 2 lakhs ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க, ஆனா கம்பெனில கேஷ் எவ்வளவு இருக்கு? 14 lakhs இருக்கு. அது என்ன டிஃபரன்ஸ்? இதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். பாருங்க, ப்ராஃபிட் 2 lakhs இருக்கு, ஆனா 2 lakhs ரிசீவபிள்ஸ் வர வேண்டியிருக்கு உங்களுக்கு. 4 லட்சம். அதே மாதிரி நீங்க பேபிள்ஸ் நீங்க 2 lakhs பே பண்ணல, அப்புறம் அட்வான்ஸ் ஒரு 1 lakh கொடுத்துட்டீங்க, அசெட்ஸ் 12 lakhs வாங்கிட்டீங்க, கேபிட்டல் 20 lakhs கொண்டு வந்திருக்கீங்க, லோன் 5 lakhs கொண்டு வந்திருக்கீங்க, மொத்தமா பாத்தீங்கன்னா கேஷ் பேலன்ஸ் 14 lakhs. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் ஃப்ளோ. எல்லாம் சொல்லுங்க ப்ராஃபிட் வருது ஆனா கையில பணம் இல்ல, ஆனா ப்ராஃபிட்டே இல்ல கையில நிறைய பணம் இருக்கு, என்ன டிஃபரன்ஸ்? இதுதான் லாஸ்ட் வீக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. சோ கேஷ் ஃப்ளோங்கிறது என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்ல இருந்து ரெடி பண்றது உங்களுக்கு. ஓகே, குயிக். அடுத்த டிரான்சாக்ஷன் சொல்லுங்க. அடுத்த டிரான்சாக்ஷன் சொல்லுங்க. ஃப்ரைட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1 lakh போடலாம். 1 lakh போடலாம். இப்போ சொல்லுங்க, இது எங்க வரும்? இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயும் வரும்ல சார்? ரெண்டுத்துலயுமே வரும். ஒன்னு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பேலன்ஸ் ஷீட்ல கேஷ் பேலன்ஸ் கம்மி ஆகும். இப்ப பாருங்க, கேஷ் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? யாராவது சொல்லுங்க, கேஷ் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 14 lakhs. 14 lakhs. இப்போ இத போடுறேன், கேஷ் பேலன்ஸ் 13 lakhs ஆயிடுது. அப்ப எக்ஸ்பென்ஸ் ப்ராஃபிட் ஆன பேலன்ஸ் ஷீட்ல P&L ப்ராஃபிட் கம்மி ஆயிடுது, 1 lakh ஆயிடுது. ரெண்டு எஃபெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? அடுத்தது அடுத்த எக்ஸ்பென்ஸ் என்ன சொல்லுங்க? எவ்வளவு போடலாம்? 25,000 போடலாமா? ஓகே, சொல்லுங்க, இதோட எஃபெக்ட் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பேக்கிங் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுலயும் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இந்த 25,000 போட்டா என்ன ஆகும்? இப்போ எவ்வளவு இருக்கு ப்ராஃபிட்? 1 lakh இருக்கு. 75,000 ஆயிடுது. இப்போ கேஷ் பேலன்ஸ் பாருங்க, 13 lakhs இருக்கா? இந்த 25,000 போடுறேன், 12,75,000 ஆயிடுது. ரெண்டு எஃபெக்ட் வரும், ப்ராஃபிட் கம்மி ஆயிடுது, அதே மாதிரி கேஷ் பேலன்ஸ் கம்மி ஆயிடுது. அடுத்தது ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டர்ஸ். அதாவது நீங்க முதல்ல வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கீங்க, அவங்க பணம் கொடுக்குறாங்க. சோ எவ்வளவு எடுத்துக்கலாம் சொல்லுங்க, எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு எடுத்துக்கலாம். அந்த 2 லட்சம் ஃபுல்லா வர மாதிரி எடுத்துங்க. 2 lakhs. பியூட்டிஃபுல். 2 லட்சம் ஃபுல்லா வர மாதிரி. யூ ஆர் a good businessman. 2 lakhs இந்த டைம்ல நடக்கிறது இல்ல. இந்த 2 lakhs எங்க வரும்? P&L ல வருமா, பேலன்ஸ் ஷீட்ல வருமா சொல்லுங்க? P&L லயும் வரும், பேலன்ஸ் ஷீட்லயும் வரும். பேலன்ஸ் ஷீட்லயும். P&L எப்படி வரும்? இது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் வராது. It is already existing. ரெண்டு எஃபெக்ட்டுமே பேலன்ஸ் ஷீட்ல வரும் இதுல. இதோட ரெண்டு எஃபெக்ட்டுமே பேலன்ஸ் ஷீட், கேஷ் பேலன்ஸ்ல வந்துரும். எக்ஸாக்ட்லி. இப்போ டெட்டாஸ் எவ்வளவு இருக்கு சார்? 2 lakhs இருக்கு, 0 ஆயிடும். பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? பேங்க் பேலன்ஸ் 12,75,000. இப்போ பாருங்க சேஞ்ச், பேங்க் பேலன்ஸ் வந்து 2 lakhs இன்க்ரீஸ் ஆயிடும், டெட்டாஸ் கம்மி ஆயிடும். டெட்டா 0 ஆயிடுச்சு. இப்போ புரிகிறதா? சரி, அடுத்த டிரான்சாக்ஷன் பெய்டு டு கிரெடிட்டர்ஸ். அதாவது நீங்க கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு பே பண்ண போறீங்க. எவ்வளவு பே பண்றீங்க சொல்லுங்க? 2 lakhs. 2 lakhs மொத்தமா முடிச்சு கொடுத்துறீங்க. ஆமா, கணக்கு க்ளோஸ் பண்ணி. சரி, ஒரு 1.5 lakh போடுவேன், ஒரு பேலன்ஸ் கேரி ஆகட்டும். அதுல 1,50,000 பே பண்றீங்க. சொல்லுங்க, இதோட எஃபெக்ட் எங்க வரும் சொல்லுங்க? பேலன்ஸ் ஷீட். கிரெடிட்டார்ஸ் 1,50,000 ஆகும். கிரெடிட்டார்ஸ் 1,50,000 ஆகுமா? எவ்வளவு ஆகும்? 50 ஆகும் சார். 50 ஆகும். 50 ஆகும். அங்க வந்து கேஷ் இன் பேங்க் கேஷ் ஃப்ளோல கம்மி ஆகும். கேஷ் பேலன்ஸ் கம்மி ஆகும். அவ்வளவுதான். பாருங்க, இப்ப பாருங்க, இதோட எஃபெக்ட் 14,75,000 இருக்கா? 13,25,000 ஆயிடுது. கிரெடிட்டார்ஸ் 50,000 ஆயிடுது. அவ்வளவுதான். கேஷ் கம்மி ஆயிடுது. அதனால சில டிரான்சாக்ஷன் என்ன வரும், ஒரு ஆஸ்பெக்ட் P&L ல போகும், ஒரு ஆஸ்பெக்ட் பேலன்ஸ் ஷீட்ல போகும். சில டிரான்சாக்ஷன்ல ரெண்டு ஆஸ்பெக்ட்மே பேலன்ஸ் ஷீட்லயே வந்து முடிஞ்சிடும். ஆனா நெட் எஃபெக்ட் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகணும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகணும். அப்பதான் அக்கௌண்ட்ஸ் கரெக்டா பண்ணிருக்கீங்க, டபுள் என்ட்ரின்னு அர்த்தம்.
பேலன்ஸ் ஷீட் டச் பண்ணாத என்ன டிரான்சாக்ஷன் இருக்குதா சார்? P&L குள்ளே முடியாது. P&L குள்ள முடிஞ்சாலும் நான் என்ன சொன்னேன், P&L வந்து பேலன்ஸ் ஷீட் லிங்க் ஆயிடுதா? லிங்க் ஆகுது. ஓகே, சோ இட் will always touch. ஓகே, இட் will get ரெண்டுமே வந்து P&L வருதுன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, வந்தாலுமே P&Lங்கிறது டேலி ஆகாது. அதோட டிஃபரன்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல போய் டேலி பண்ணிரோம் நம்ம. ஓகே, got it. பேலன்ஸ் ஷீட்னால அதானே பேலன்ஸ் பண்ணிடணும். பேலன்ஸ் எக்ஸாக்ட்லி. டேலின்னு ஒரு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் கேட்டிருக்கீங்க இல்லையா? டேலி, ஜோகோ புக்ஸ், ஜோகோ, டேலி. டேலின்னு வந்தது அதான் டேலி ஆகணும் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட். அதான் டேலி. Sir, I have a question. Yes. I was doing this exercise for myself. Okay. Left side la ungala transactions irukku illaya? Yeah. Adula neenga ungalku specific, this is for products. For physical nam services la irukom. So the particulars are different. Can I just replace exactly, no problem. Okay. நீங்க எந்த டிரான்சாக்ஷனை என்டர் பண்ணுங்க இதுல. உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துட்டேன் இப்போ நானு. சரி, ஓகே. அந்த டிரான்சாக்ஷன் கேஷா நான் கேஷா மட்டும் நீங்க டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்வாய்ஸ் ரைஸ்னு போடுவீங்க. சரி. நீங்க ப்ரொவைடிங் a சர்வீஸ்னா சர்வீஸ் இன்கம்னு போடுவீங்க. பர்ச்சேஸ்னு ஒண்ணு வராது, salary நிறைய வரும் உங்களுக்கு. சோ என்ன டிரான்சாக்ஷன் அங்க என்டர் பண்ணி பாருங்க நீங்க. சரி, சோ any of these are all basically ledgers then நம்ம கஸ்டமைஸ் பண்ண என்ன ஆன ledgers, but it will fall into that four category what we discussed. Yes, நீங்க இத எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். see இதோட ஆப்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். எப்படி how the final financial statement comes to you. ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் தெரியாம நீங்க P&L பேலன்ஸ் ஷீட் பாக்கும்போது ரிலேட் பண்ண முடியாது. இப்போ நீங்களே ஒரு P&L பேலன்ஸ் ஷீட் போடுற அளவுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த செஷன். ஓகே. எஸ். இப்போ இன்னொரு டவுட் சார். இப்போ நம்பர் 6 and நம்பர் 8ல நம்ம நீங்க கிரெடிட்ல சேல்ஸ் யா பர்ச்சேஸ் பண்ணும்போது why does it go into non cash? Because it is still a cash transaction, but no credit na என்ன meaning, you are purchasing without making the payment now. Correct. அப்ப அந்த டிரான்சாக்ஷன்ல கேஷ் இருக்கா? இல்லையே. Oh, so you're saying there is no cash in that transaction in that moment. It's an assurance given, but cash not paid. But you will pay later. அப்ப now you பாருங்க, you will see the transaction number 12 paid to creditors. Now you are borrowing on credit, then you are settling it later. When you are settling it, there is another transaction. So this means 150 at the point of you have made the payment, that's when it comes into the cash column. Exactly. You make a journal entry for that. Yes. So does this then affect that 2 lakhs up there? Obviously. Yes. So now I will just remove this 1,50,000 to explain to you. Now you see balance sheet, there is something called creditors 2 lakhs. That means you owe them 2 lakhs, correct? Yes. Now we are paying them 1,50,000. Now you see the creditors has become 50 and bank balance would have come down accordingly. Oh, okay. So in this magic template which you've shared with us, only the yellow fields, when we fill in, automatically the rest gets adjusted. Yes. Okay, wonderful. Yes. Great. Yes. But I would appreciate you do it independently in another Excel sheet without using the link, because now you know the fundamentals. லிங்க் இதுக்கு லேர்ன் பண்றதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஜோகோ புக்ஸ் அண்ட் ஆல் ஜெனரேட்ஸ் ரிப்போர்ட்ஸ். சோ நம்ம என்ட்ரி போட்டு விட்டுட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் போய் பார்த்தாலே தெரிஞ்சிரும். நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. see உங்களுக்கு அக்கவுண்டன்ட் இருந்து அக்கவுண்டன்ட்டே கொண்டு வந்து கொடுத்துற போறாங்க. இது வந்து அது எப்படி P&L பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால அதான் சார் டேலிலயும் ஜோகோ புக்ஸ் என்ன ஆயிடுது, P&L பேலன்ஸ் ஷீட் எல்லாமே அதுவே கிரியேட் ஆகுது. நம்ம நீங்க போடுற என்ட்ரியை பொறுத்து அதுவே ஆயிடுது. தப்பா போட்டுருக்கோம்னா அங்க தப்பா காட்டிடும். மேட் சம் மிஸ்டேக் காட்டிடும். அக்கவுண்டன்ட் வேலை எல்லாம் காலியாக போகுது. see அக்கவுண்டன்ட் வேலை வந்து காலி ஆகவே முடியாது. ஏன் சொல்றேன், லாட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் இப்போ அதுல தேவை உங்களுக்கு. ஓகே, ஈவன் ஜோகோ யூஸ் பண்றவங்க கூட அக்கவுண்டிங் நாலேஜ் இருக்கும்போது அதோட இன்டர்பிரிட்டேஷன் பெட்டரா இருக்கும். ஓகே, என்ன உங்களுக்கு யூ டோன்ட் நீட் a டீம் ஆஃப் அக்கவுண்டன்ட்ஸ். ஒருத்தர் மானிட்டர் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும் உங்களுக்கு. அதனால they moved on to do better things.
or larger things. அப்படி ஆயிடுச்சு எங்க ஆப்ஷன். ஜூனியர் லெவல் ஆளுங்க எல்லாம் தூக்கி அடுத்தது பாரு பாப்போம்னு அனுப்பிச்சுட்டாச்சு. These are things taken care that you don't have to micro level monitor. கண்ணன் சார், இந்த பேலன்ஸ் ஷீட்ல வந்து இன்வென்டரின்னு ஒரு இது இருக்கணும் இல்லையா? ஆமா இருக்கே, ஸ்டாக்னு இருக்கு பாருங்க இங்க. ஓ அதுதான். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரே ஒரு என்ட்ரி பார்க்கலாம். இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு இருக்கு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 75,000 இருக்கு, கரெக்டா? இப்போ வருஷ கடைசியில நீங்க போய் பாக்குறீங்க, சார் நீங்க வந்து அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்றீங்க, ஆனா என்கிட்ட சேல் ஆகாத 1 lakh இன்வென்ட்ரி இன்னும் உள்ள இருக்கு அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஆமா. அப்ப அந்த இன்வென்ட்ரிக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். அந்த இன்வென்ட்ரி இருக்கும்போது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கரெக்டான நம்பர்ஸ் காமிக்காது. ஏன்னா பர்ச்சேஸ் 7 lakhs எடுத்திருக்கீங்க, ஆனா அதுல 1 lakh சேல் ஆகாம என்கிட்ட இருக்கு. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், நீங்க 4 ஆரஞ்சு வாங்குறீங்க, 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க, எவ்வளவு ப்ராஃபிட் கேட்டா எவ்வளவு ஆரஞ்சு விற்கிறீங்கன்னு கேட்பீங்கல்ல, அவ்வளவுதானே ப்ராஃபிட் வரும். இல்ல சார் 4 ஆரஞ்சுல 1 ஆரஞ்சு இன்னும் ஸ்டாக்கா இருக்குன்னா அதை வந்து ப்ராஃபிட்ல சேர்க்க கூடாது. அதுக்காக இந்த லாஸ்ட் காலம்ல என்ன பண்றேன், இங்க இன்வென்ட்ரின்னு ஒரு க்ளோசிங் ஸ்டாக்னு ஒன்று போட்டிருக்கேன். 50,000 உங்ககிட்ட க்ளோசிங் ஸ்டாக் இருந்தாக்க ப்ராஃபிட் பாருங்க. இப்போ ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு ஜவஹர்? 75. நான் என்ன சொல்றேன், ப்ராஃபிட் 75 போட்டீங்க, ஆனா கையில என்கிட்ட 50,000 ஸ்டாக் கையில இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா ப்ராஃபிட் எனக்கு 1,25,000. இப்போ பேலன்ஸ் ஷீட்ல போய் பாருங்க, அந்த இன்வென்ட்ரி வந்து 50,000 வந்துடும். ஓகே. ஓ சார், இதுதான் அந்த இன்டர்னல் ஆடிட்டர் ஸ்டாக் டேக்கிங் ஆகுங்களா சார் லாஸ்ட் இந்த இயர்ல? ஜென்ரலா கரெக்டான ப்ராஃபிட் அரைவ் பண்ணனும்னா எவ்வளவு க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் எக்ஸ்பென்ஸா புக் பண்ணிடுவீங்க. வருஷ கடைசியில எவ்வளவு ஸ்டாக் இருக்கோ அந்த பர்ச்சேஸ்ல இருந்து அதை கம்மி பண்ணணும். அது ப்ராஃபிட்ல இருக்கணும். அந்த ஸ்டாக் காட்டணும். ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் எலிமெண்ட்ல இருக்கணும் உங்களுக்கு. ஓகே. Sir, I have a question about stock. When we are selling to different people at different profit margins, how do you calculate the value of the stock? ஸ்டாக் ஓட வேல்யூவேஷன் எப்படி பண்ணனும்னா, நீங்க என்ன பிரைஸ்க்கு ஸ்டாக் வாங்கிருக்கீங்க அது எடுத்து ஸ்டாக் வேல்யூ. Okay. You may sell it at different prices. Okay. பட் வருஷ கடைசியில என்ன ஸ்டாக் இருக்கு அதோட காஸ்ட் பிரைஸ் தான் ஸ்டாக் காமிக்கணும். Okay. விக்கிற வரைக்கும் அதுல மார்ஜின் ஆட் பண்ண கூடாது நம்ம. ஓகே. சோ फ्रेंड्स, நீங்க இதெல்லாம் என்ட்ரி ட்ரை பண்ணி பாருங்க. சார் I will share this. அந்த ஸ்டாக் என்கிட்ட அந்த ஒரு 1 lakh worth of stock இருக்கு, which is my actual cost price னே வெச்சுக்கோங்க. 1 lakh வாங்குனா அந்த க்ளோசிங் ஸ்டாக் 1 lakh காட்றேன். அத நான் அப்படியே விக்காம இன்னும் 2 வருஷத்துக்கு எடுத்து போனா அதுல டெப்ரிசியேஷன் பே பண்ணலாமா? ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் கழிச்சு அந்த 2 lakhs நீங்க என்ன விலைக்கு விற்க முடியும்? ஓ அதுதான் ஓகே. விற்க முடியலன்னு வெச்சுக்கோங்களேன், ரைட் ஆஃப் ஆயிடுது. அதோட வேல்யூ 2 lakhs இல்லப்பா அப்படிங்கறீங்க. அப்ப என்ன பண்ணணும், சிம்பிளா 50,000 ஸ்டாக் இருக்கும் புக்ல, 50,000 ஒர்த் இல்லப்பா, நான் 40,000 போடுறேன். டெப்ரிசியேஷன் கிடையாது, ரைட் ஆஃப் ஸ்ட்ரைட் அவே. ஓகே. ஆட்டோமேட்டிக்கா அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல எஃபெக்ட் வந்துரும். Write off comes under loss, sir. Loss, expenses. Yeah. அது என்ன ஆகுது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க ஸ்டாக் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா 40,000 ஆயிடுது. அதனால ப்ராஃபிட்ல ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடுது. Okay, any other questions you may ask? You can continue to work on this session also. Next session வந்து இப்போ 2-3 பேர் என்ன கேட்டிருக்கீங்க, பட்ஜெட் பத்தி கேட்டிருக்கீங்க, அப்புறம் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். அதுக்கு ஏத்த மாதிரி I will introduce. பட் இந்த வீக் அசைன்மெண்ட் மிஸ் பண்ணாதீங்க. இந்த லிங்க்லாம் எடுத்துட்டு நீங்களே போய் ஒர்க் பண்ணி பாருங்க. Then only you will understand. For example, the sheet 1ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் பாருங்க, லிங்க்லாம் உண்மை இல்லை, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. just try this out. Any questions on your company finance or financial management உங்களுக்கு புரியணும், இன்டர்பிரேஷன் வேணும் அப்படின்னாக்க please send an email to TiE Chennai or Siddharth. He will share it with me. அதை வந்து நெக்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு நான் கவர் பண்றேன். ஓகே சார். கண்ணன் சார், சாரி டு இன்டரப்ட் சார். ஒரே ரெக்வெஸ்ட் சார். இதுல என்னன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஸோ வந்து இந்த நம்பர்ஸை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்
எதை பார்த்தா ஓகே ஐ எம் நாட் இன் த ரைட் டைரக்ஷன், ஓகே எதை பார்த்தா ஓகே ஐ எம் இன் த குட் டைரக்ஷன் அப்படிங்கறது வந்து ஏதோ ரேஷியோஸ் இல்லனா வந்து வாட் இஸ் த டெக்னிக் டு ரீட் இட் பெர்ஃபெக்ட்லி அப்படிங்கறத சொல்லி கொடுங்க சார். நெக்ஸ்ட் செஷன்ல அது பார்க்கலாமா? ஓகே சார், ஷூர். So please all of you come for the next session. அது வந்து இன்டர்பிரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு என்ன நீங்க அந்த கம்பெனியை பத்தி என்ன அசஸ் பண்றீங்க, கரெக்டா போறதா இல்லையா, என்னென்ன ரிஸ்க், இட்ஸ் கால்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ஆர் ரீடிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதுதான் நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்க போறோம். ஓகே, நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. உங்க கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு அனலைஸ் பண்ணோம்னா அதையும் நீங்க ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு வாங்க. நீங்களே கூட அதை எக்ஸல் ஷீட்ல காமிச்சிட்டு நம்ம we can take that as a case study and analyze also. Sir, இந்த ஷீட்டை ஷேர் பண்ணுவீங்களா சார்? Yes. It will come to all those who have given their email ID in today's chat. Next session வந்து it's a case study. நான் வந்து financials காமிக்க போறேன், நம்ம அனலைஸ் பண்ண போறோம் அதை. Okay. Sir, sorry sir, Tarun sir. Yes, Tarun. Actually, இதுதான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். and previous கிளாஸோட லிங்க்ஸ் எல்லாம் வேணும் சார். ஸோ நான் கொஞ்சம் பார்க்க. Yeah. Everything is available in TiE Chennai website. Or YouTubeல போனா கூட TiE Essentialsனு போய் பார்த்தாலும் உங்களுக்கு YouTubeல கூட எல்லாமே இருக்கு. 37 செஷன் இருக்கு உங்களுக்கு அதுல. ஓகே சார். இது வந்து 38 open to all. Yes. இது வந்து ஒரு லெக்சர் மாதிரி இருக்காது. இது மோர் ஆஃப் எஜுகேஷன் சீரியஸ்ங்கிறதுனால ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு அந்த கனெக்ஷன் ஈஸியா இருக்கும். ஓகே சார். நீங்க அத பேக்ரவுண்ட்ல நீங்க அந்த செஷனை பார்க்கணும் யூடியூப்ல. சரியா? நான் லாஸ்ட் வீக் தான் சார் டைல ஜாயின் பண்ணிருந்தேன். சோ அது ஜஸ்ட் இப்பதான் தெரியும். Yeah, most welcome. You can. Thank you sir. Thank you. So, Kannan sir, I just want to say I have a fear of accounts and I never understood anything till I started from last session and today's session. I'm actually traveling and I'm still sitting somewhere just to attend this session because I found so much clarity. So I want to thank you for it. Yeah, welcome, madam. Welcome. Nice of you. சின்னது சார், மேடம் கேட்ட கேள்விக்கு எனக்கு பயங்கர கிளாரிட்டி சார். ரொம்ப நாள் லாங் பெண்டிங் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. பார்ட்னர்ஸ்க்கு 2 அக்கவுண்ட் மெயின்டைன் பண்றது, ஃபிக்ஸ்டு கேபிட்டல், கரண்ட் கேபிட்டல். அதுக்கு இன்னைக்கு கிளாரிட்டி கிடைச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, வெல்கம். யா, உங்க இமெயில் ஐடி ஷேர் பண்ணவே இல்ல சார். லாஸ்ட் டைம் கேட்டாங்க நிறைய பேர். லாஸ்ட் டைம் எல்லாரும் ஷேர், யாரெல்லாம் ஷேர் பண்றாங்களோ அவங்களுக்கு வரும் இமெயில் ஐடி. இதுல என்னோடது வேணா அனுப்புறேன் நான். Sir, I have missed a lot and I've joined for the first time today. How can I catch up? I shared a link there on the chat. That is the TiE Chennai Essentials link. All the videos are there. Okay. Thank you. You can go through that, all the videos. Hereafter, all the sessions will be based on your questions. Okay. Any number of questions, please shoot your questions. We will design a session accordingly. Take it up. All relating to finance. Okay. So I still, sir, before we sign off, I have just one more clarification because now I am making my real book of accounts and I am finding some disparity in that current account of the partners. Okay. So what all is included and what is excluded? See, current account, what is included is whenever you bring in some short-term capital and whenever you draw money from the company, suddenly you need some money, you take it from the company. That will also come in the current account. Sometimes you are given loan to the company is crediting your account with interest. That will come in the current account. Sometimes you have taken a loan from the company and you have to pay interest to the company. That will also come in the current account. Okay. And at the end of the year, there is a profit. The profit will be shared between the partners. That your share of profit will come in your current account. Oh, also. Okay. Yes. So does all this have to be stipulated in the partnership agreement? Better. To avoid any misunderstanding, you have to talk about
can you take a loan? If I take a loan, what is the interest? Hmm. Can I give a loan to the company? If I give, what is the interest I can take? Then there is a profit, what percentage of profit will come to me? Hmm. And am I allowed to withdraw money from the bank for my expenses? Hmm. All those things you can capture in the partnership deed. Okay. And what if, for example, the partners are, making expenses from their personal account for the firm? Then the firm needs to repay them. So does that come as an expense or does that come under the capital account? Because then there is a confusion. No, there are two things. When you incur expenses, the expenses is for the business, correct? Right. So this is an expense for the business. That means it should be accounted as expense in the book and it should be shown as a due to you in the current account. The loan. Does it come under loan? Current account. It's a liability for the company. So it's not a loan, it's an expense in the books for the firm, but it is a liability for the firm to one partner. I told you so, two aspects of this. One aspect is expense that will come into the pre and profit and loss account. Another aspect is in the liability side, company owes you this money that comes to your current account. I see. Okay. Okay. Thank you, sir. Yeah, thank you. It's very comparable to taking a loan from the bank. I want to buy a machine. I take money from bank. Even though when a partner I'm taking it from the bank. It's the same thing, right? Yeah, it is like taking loan from the bank. Now, instead of showing bank loan, you are showing promoter's loan. That's all. So it is an interest-free loan. Yes. See, there is a suggestion from Shankar Raman Vadagiri. Shankar Raman, can you talk? Yeah, I was thinking like, all the participants can, we all can do as a joint session, as a homework, like what you gave so that we can share our understanding and we'll have a better picture when we come for the next session. So that was. Yeah, Siddharth, you need to take a call on this. Sure, sir. If there is some request, then whatever you can do it from your side, you can just facilitate. Sure. Facilitate that. Yeah, done. Okay. Yeah, good suggestion, Shankar Raman. Thanks. But யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ணி என்ட்ரி பண்ணும் சார் உங்கள மாதிரி. Yeah. Screen share பண்ணிதா like Zoom call மாதிரி. Sir, trust me, when you do it independently, separately, கண்ணா அவனு கேவலமான டவுட்லாம் வரும். அப்ப அவர் சொன்னப்ப புரிஞ்ச மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். And then when you meet up and catch up and discuss it, it makes it a better thing than doing this joint study. Yeah, that's also fine. I'm just giving my suggestion. See, accounts பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஸ்விம்மிங் மாதிரி தான், நீங்க குதிச்சாதான் கத்துக்கிற மாதிரி நீங்க ஒரு தடவை பண்ணணும். அது ஆக்சுவலாக நான் கார் டிரைவிங் கத்துன போது லாங் பேக் அந்த டியூட்டர் சொன்னார், சார் நான் இருக்கிற வரைக்கும் உங்களால் லேர்ன் பண்ண முடியாது சார். ஒரு தடவை நான் இறங்கிறேன், நீங்க ஒரு தடவை ஓட்டி போய் பார்க் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும்னு. அதே மாதிரி நீங்க தனியா பண்ணாதான் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். அது as a cab driver I would watch for that. கண்ணன் சார், இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல சார், இந்த டெம்ப்ளேட் வந்து இது வந்து ஃபிக்ஸட் டெம்ப்ளேட் சார். அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த இதுலதான் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. நோ இது வந்து பியூர்லி உங்களுக்கு கான்செப்ட் புரிய வைக்கிறதுக்காக. ஓகே சார். ஆனா பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் கான்செப்ட் இஸ் கரெக்ட். ஓகே. பட் அசெட்ஸ்னா வந்து கரண்ட் அசெட்ஸ், நான் கரண்ட் அசெட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. கம்பெனிஸ்லாம் ஒரு ஃபார்மேட்ல கொடுக்கணும். ஓகே. கம்பெனில சேஸ் ஷெட்யூல் 3ல கொடுங்கன்னு சொல்றாங்க. தட் வில் பி டிஃபரெண்ட். ஓகே. பட் கான்செப்ட் இதுதான். இந்த எல்லா ஐட்டமும் அதுலயும் வரும். ஓகே சார். ஓகே. சோ இந்த நம்பர்ஸ் எடுத்து அதுல பிளக் இன் பண்ணிக்கணும் அந்த ஃபார்மேட்ல, கவர்மெண்ட் கேக்குற ஃபார்மேட். ஆமா. நீங்க ஆக்சுவலா கொஞ்சம் அந்த நீங்க சொன்ன அந்த 5 கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்கன்னா அந்த லிங்கே உங்களுக்கு அவசியம் கிடையாது, நீங்களே போட்டுடுவீங்க. ஓகே. எவ்ரி டிரான்சாக்ஷன் வில் கம் அண்டர் எனி ஆஃப் தி 4 கேட்டகரிஸ். அதை புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரெண்டு ஆஸ்பெக்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வருமா, பேலன்ஸ் ஷீட்ல வருமா. சம்டைம்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும், பேலன்ஸ் ஷீட்லயே வரலாம். சம்டைம்ஸ் 2 பேலன்ஸ் ஷீட்ல வரலாம். ஓகே. அதை பண்ணி நீங்க லிங்க் இல்லாம பண்ணாதான் அது ரியல் லேர்னிங் அர்த்தம். நீங்களே பண்ணி பாருங்க, லிங்க் எடுத்துட்டு. ஓகே. ஓகே.
Okay, all the very best to all. Thank you very much for your patience.